அத்தியாயம் 61. பகலவனின் செங்கதிரோன் பூமி எங்கும் அதன் வெளிச்ச கதிர்களை பரவவிடும் அழகிய காலை நேரம். ஒரு போர்வையில் கணவன் மனைவி இருவரும் இல்லறத்தில் முத்தெடுத்த களைப்பில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்க ஆத்மியின் அலைபேசி அதிரும் சத்தத்தில் கண்ணை திறவாமலே கையை மட்டும் துளாவ விடவும் அலைபேசிக்கு பதில் அவன் மனைவியின் தலைமுடிகள்தான் கையில் சிக்கியது. அதில் மெல்ல கண்களை சுருக்கி திறந்து பார்த்தவனது விழிகள் உறக்கம் மறைந்து பிரகாசித்து மின்னியது. ஆடையில்லா தேகம் இரண்டும் வஞ்சனையின்றி பின்னி இணைந்திருக்க அசந்த துயில் கொள்ளும் அவள் நெஞ்சில் வாகாக படுத்திருந்தவன் விழித்து பார்க்கையில் கண்ணில் பட்டதென்னவோ பாவையின் அழகிய செழுமைகள். புதுவித அனுபவம், ராஜசுகம் கிட்டிய உற்சாகம், விலை உயர்ந்த பஞ்சு மெத்தையில் படுத்துறங்கி கிடைக்கப்படாத புது தெம்பு, தத்தையின் வெண்பனி நெஞ்சில் கிடைக்கப்பட்ட அபூர்வ ரகசியம் என்னவோ. அவள் வளமையில் அவன் மயங்கி கிடக்க மீண்டும் அலைபேசி நின்று அதிரவும் தான் நினைவுலகம் வந்தான். இவன் முகத்தை பார்த்தாலே தடுமாறி போயிடுவேன், இப்போ சொல்லவா வேணும்? நமட்டு புன்னகை சிந்தி சட்டென திருட்டு புனையாக மாறி திருட்டு வேலை பார்த்துவிட்ட பின்னே சலிப்பாக போனை எக்கி எடுத்து எண்ணெய் பாராமல் அட்டன் செய்து காதில் வைத்தவன், ஆத்வி ஹியர் என்க. எங்க இருக்க ஆத்வி? நேற்று ஈவினிங் வீட்டை விட்டு வெளியே போன அந்த என வாயெடுத்து அவளை கூட்டிட்டு வெளியே போன. இப்போ விடிஞ்சே போச்சு, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? அவ கூட வீட்டுக்கு கூட வராம? அந்த பக்கம் அவசர கொடுக்காக பேசிய ஹரிதாவுக்கு உண்மையில் நேரம் சரியில்லை. ஆத்வி கவியோடு தனியாக சென்றது மனம் பொறுக்கவில்லை அவளுக்கு. அதிலும் 2 நாளாக கணவன் மனைவியர் இருவரும் கண்களால் காதல் வளர்த்து அத்துமீறிய செல்விஷங்கள் செய்து சிரித்து பேசி அடித்த லூட்டி எல்லாம் கண்டு பொறாமையில் வெந்த வெங்காயம் ஆனவளுக்குள் ஆத்வியை கண்ட சிறு தினங்களில் இருந்தே அவன் மீது காதல் வந்து விட்டது. ஆனால் அந்த காதலைத்தான் பாவம் 3 பேரோடு வாழ்ந்துவிட்டு தாமதமாக உணர்ந்து கொண்டாள். அவள் படபடப்பு நிறைந்த திமிர் பேச்சில் கோபம் எல்லை மீறிய ஆத்வி சட்டென கவி அருகில் இருந்து எழுந்து சாளரம் அருகே சென்றவனாக, ஹவு டேர் யூ பிளடி டாக்! நீ யாரு என்ன கேள்வி கேட்க? நான் எங்கே வேணாலும் என் மனைவியை கூட்டிகிட்டு போவேன், வருவேன். அதை உன்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு அவசியமும் எனக்கு இல்லை. அதுவும் என் ஒய்ஃப், அவளை மரியாதை இல்லாமல் பேச உனக்கு எவ்வளோ தைரியம்? நரநரவென கோவத்தில் பற்களை கடிக்கும் சத்தம் ஹரிதாவை மிரள வைத்தது. போனா போகட்டும், பொண்ணா போயிட்டேன்னு பாவம் பார்த்து உன்னை விட்டு வச்சிருக்கேன். தேவையில்லாத வேலையை பார்த்து உன் உயிருக்கு நீயே உழ வச்சுக்காத. ஏற்கனவே என் வீட்டில் என் மனைவியை வெறுப்பேற்ற நிறைய வேலை பார்த்து வச்சுருக்க. திரும்பவும் இதுவே தொடருச்சு, உன் வயிற்றில் உள்ள புள்ள அது இதுன்னெல்லாம் பாவம் பார்க்க மாட்டேன். ஊரு தெரியாமல் அழிச்சிடுவேன். சற்றும் சீற்றம் குறையாமல் அடிக்குரலில் கர்ஜனை செய்தவன் அழைப்பை துண்டித்து பலமாக மூச்சு வாங்க நின்ற நேரம், மாமா என்ற மென்மையாக கீதம் ஒலிக்கும் குரலில் திரும்பியவன் ஸ்தம்பித்து போனவனாக, எழுந்துட்டியா பேபி என்றபடி அவளிடம் வந்தான். அத்தனை நேரமும் கணவனின் அணைப்பில் எப்படி துயில் கொள்கிறோம் என தெரியாமல் உறங்கிவிட்டு ஆடவனின் கதகதப்பு இல்லாமல் போகவே ஆடை தொலைத்த தேகம் குளிரவும் கழுத்துவரை மூடிய போர்வையை இறுக பற்றியவளாக, என் கண்ணாடி எங்க மாமா? நீங்க எங்க இருக்கீங்க? ஐயோ, என்னால் ஏழக்கூட முடியலையே. கண் திறவாமல் உதடு பிதுக்கி சொன்னவளுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. உடல் அசதி தாங்காமல் இரவெல்லாம் கணவனோடு ஒன்றிணைந்து கூடி மகிழ்ந்தவள் உறங்கி எழுந்ததும் குழந்தையாகி போனாள். சிறு பிள்ளையாக அவள் தேம்பி அழத் தொடங்கவும் ஒரு நொடி புரியாமல் விழித்து பின் தெளிவு பெற்றவனாக, ஹே கவி, என்னாச்சுடி? எதுக்கு இப்போ திடீர்னு அழுகிற? நல்லா தானே இருந்த? பதட்டமாக அவளை நெஞ்சில் போட்டுக்கொண்டு முதுகை வருடி கொடுக்க, என் கண்ணாடியை காணல. எங்க இருக்கு? என் கண்ணாடி வேணும், என்னால் ஏல முடியலையே. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்வதை வைத்தே செவிக்கருவி இல்லாதது உணர்ந்தவனாக இரவு கூடலின் போது கலட்டி வைத்த அவனை எடுத்து அவள் காதிலும் கண்ணிலும் மாட்டிவிட்டவன், கவி என்னாச்சு? எது கலர? சற்று கடினமாகவே அவன் கேட்கவும் விம்பலுடன் பாவமாக அவனை ஏறிட்டவள், எழுந்திருக்க முடியல மாமா, உடம்பெல்லாம் வலிக்குது, என்னென்னவோ பண்ணிட்டீங்க நீங்க என்று கேவியவளை விட்டால் நாள் முழுக்க திகட்டாமல் பார்த்து கொண்டு இருப்பான் ஆத்வி. உறக்க கலக்கத்தில் களைந்த கேசமும் லேசாக உப்பி இருந்த சிவந்த செந்நிற முகமும் கழுத்து வரை இருந்த வெள்ளை போர்வை, அதற்கு மேல் அவன் கட்டிய பொன் தாலி கயிறு என பார்க்க பார்க்க திகட்டாத களைந்த ஓவியமாக இருந்தாலும் இப்போது பாப்பாவாக மாறி குற்றம் சாட்டி அழத் தொடங்கி விட்டாளே. நான் என்னடி பண்ண? உன்னை உன் பஞ்சு உடம்ப தாங்காதுன்னு விலக போனவன உசு பேத்தி
உன் மேலே போட்டு விட்ட ஆட்டத்தை தொடங்கி வச்சது நீ. இப்போ வந்து நான் தான் காரணம்னா நான் என்ன பண்ணுறது? சரி, எங்கெங்க வலிக்குது காட்டு, நான் பார்க்குறேன். அவன் கேலியாக சொன்னாலும் மனைவியின் வலி நிறைந்த முகத்தை கண்டு உண்மையில் தன்னவளை முரட்டுத்தனமாக தன்னையும் அறியாமல் காயப்படுத்தி விட்டோமோ என்ற பரிதவிப்பில் அவள் போர்வை விளக்கப் போக சட்டென அவன் நெஞ்சில் சுருண்டு கொண்ட கவி, இப்படியே என் முதுக தடவி கொடுங்க, கொஞ்ச நேரத்தில் வலியெல்லாம் சரியா போயிடும் என்றவளின் மூக்கை அவன் ரோமம் நிறைந்த நெஞ்சில் துடைக்க, ஏய், என்னதடி அங்கே துடைக்கிற என்றவனுக்கு தன்னவளின் சிறுபிள்ளைத்தனத்தில் தானாக புன்னகை அரும்பியது அவனது தடித்த இதழினில். நீங்கள் நினைக்கிறது தான் தொடச்சேன், இன்னும் துடைப்பேன். மீண்டும் அவன் நெஞ்சில் மூக்கால் முட்ட, ஐயா சி, அசிங்கம்டி நீ. பொய்யாக முகம் சொலித்தவனை தலை தூக்கி முறைத்த கவி, ஆமாம் நான் அசிங்கம், சார் மட்டும் சுத்த சிகாமணி பாரு என்றவள் நறுக்கென அவன் அடிவயிற்றில் கிள்ளி விட்டதில் உஃப் என காலை குறுக்கி வாயை உப்பியவன், ஏய் ராட்சசி, அதுவும் இதுவும் ஒன்னாடி, உயிர் நாடில கை வைக்கிற பாவி பாவி. பொய்யாக கடிந்தவனை முறைக்க முயன்று சிரித்த மனைவியை மொத்தமாக தன் கொஞ்சல் அணைப்பில் அடக்கிவிட்டிருந்தான். இனிமையான நாட்களாக ஒவ்வொருவருக்கும் பொழுதுகள் கழிய ஸ்வாதிக்கு தற்போது நன்றாகவே உடல் தேறி இருந்ததில் யாதவ் ஸ்வாதியின் திருமணம் கூடிய விரைவில் வைத்திருந்தனர் பெரியவர்கள். புதுமண காதல் ஜோடிக்கு சொல்லவா வேண்டும்? தனிமையின் பொழுதுகளில் எல்லை மீறாத காதல் பாடங்கள் பயின்று ஒருவர் மேல் மற்றொருவருக்கு அன்பு கூடி இன்னும் அதிகமாக தங்களின் காதலை வளர்த்து ஒருமொத்த தம்பதிகளாக வாழ வேண்டும் என்று தங்களை தயார்படுத்தி கொண்டிருந்தனர். இப்போதெல்லாம் விக்ரமை பொறுப்பாக கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை ஸ்வாதியை கையில் எடுத்துக்கொண்டாள். கவி செல்லும் போதே அனைத்தையும் புரியும்படி சொல்லிக் கொடுத்து சென்றிருந்ததில் விக்ரமை பார்த்து கொள்வது ஒன்றும் சிரமமாக தோன்றவில்லை. கூடவே சமையல் பொறுப்புகளையும் அவ்வப்போது எடுத்துக்கொண்டு மித்ராவை அடக்கி வைக்க பொய்யாக முகம்பாடி போவதைக் கண்டு மொத்த குடும்பமும் நமட்டு புன்னகை பூத்துக்கொள்ளும். ஆரு, அஜய், தன்யா என குடும்பமாக யாதவின் திருமண வேலைகளை பார்க்க வந்துவிட்டனர். புது மாப்பிள்ளை வெளியே செல்ல வேண்டாம் என்று ஆதி, மித்ரா இருவரும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட அலுவலக வேலையும் காதல் லீலையும் வீட்டிலிருந்தே செய்து கொண்டு குஜாலமாக இருந்தான் யாதவ். அன்றும் அவன் அறையில் அமர்ந்து வேலை செய்யாமல் தன் வருங்கால மனைவியின் அறைக்குள் திருட்டுத்தனமாக புகுந்து 2 வேலையை ஒரே நேரத்தில் செய்ய பார்த்த திருடனின் கைபேசி அலறிட அவள் திணற திணற முத்தமிட்டு கொண்டிருந்தவனை பிரிக்க முடியாமல் தள்ளிவிட்டவளாக வெட்கம் கொண்டு அங்கிருந்து ஓடிய மங்கையை பார்த்து கொண்டே போனை எடுத்து காதில் வைக்க, சார், நான் வெங்கட் பேசுகிறேன் என்றார் மேனேஜர். என்ன விஷயம் வெங்கட்? சார், உங்களை அந்த பழைய டீலர் பார்க்காம போக மாட்டேன்னு 2 நாளாக நம்ம ஆஃபீஸ் கேட் கிட்டவே நின்று கெஞ்சி அழுதுகிட்டு இருக்கான் சார். நானும் நீங்கள் இல்லை பார்க்க முடியாதுன்னு பல முறை சொல்லிட்டேன். அவன் கேட்குற மாதிரி இல்லை, அதான் வேற என்ன பண்ணலாம்னு கேட்க உங்களுக்கு கூப்பிட்டேன் என்றார் அவர். சிறிது நேர யோசனையாக நெற்றியை நீவியவன், வாங்குனடி பத்தலை போல, பேசாம அவன் கையை கலப்பாதான் பார்த்து அனுப்புங்க வெங்கட். இனிமே அவன் கம்பெனி பக்கம் வரவே கூடாது என்றவன் முகத்தினில்தான் எத்தனை குரூதம். ஆருவிடம் எடக்கு மடக்காக எகுரிய அந்த டீலர் தான் அவன். ஆரு அவரின் பொருட்களை தரமற்றது என அத்தனை பேர் முன்னிலையிலும் சொல்லி விளம்பரம் தர மாட்டேன் என்றது அவனுக்கு அவமானமாய் போக அவளை பழிவாங்கும் நோக்கத்தோடு நேரம் பார்த்து காத்திருந்தான். ஆருவின் நன்பெயரை கெடுக்கும் விதமாக அவளை நோட்டம் விட்டு கொண்டே இருந்து அவளின் அலுவலக கிளை ஒன்றில் பொழுது சாய்ந்த நேரம் ரவுண்ட் சென்ற இடத்தில் ஆள் வைத்து போதைப் பொருள் கலந்த குளிர்பானம் கொடுத்து 2 தடியர்கள் அவளை கட்டாயப்படுத்தி கொண்டிருந்த நேரம் மனைவிக்கு வெகு நேரமாக போன் செய்தும் எடுக்காமல் இருக்கவே மனம் பிசைந்து அவள் எண்ணை ட்ராக் செய்து வந்து பார்த்த அஜய் ரத்தம் கொதித்து போனான். சுயநினைவு சிறிது சிறிதாக தன்னை விட்டு பிரிந்து செல்லும் நிலையிலும் கையில் கிடைக்கும் பொருட்களை எல்லாம் எடுத்து தன்னை நெருங்க வரும் பாவைகளை சரமாரியாக தாக்கி தள்ளாடி கொண்டு இருக்கும் வேளையில் ஒருவன் அவளை மடக்கி பிடித்து கீழே தள்ளி அவள் அருகில் படுத்து ஆறு தடுக்க தடுக்க விதவிதமான கோணத்தில் தவறாக போட்டோக்கு போஸ்ட் எடுக்க முனகையில் மற்றொருவன் தனது போனில் படபடவென புகைப்படத்தை கிளிக் செய்து கொண்டு இருந்தான். அங்கு நடப்பதைக் கண்டு மிருகமாய் உருமாறிய அஜய் டேய் என்ற உரிமலோடு இருவர் மீதும் புலியாக பாய்ந்து அடி பிரட்டி எடுத்து உயிர் போகும் அளவுக்கு அடித்து கொண்டிருந்த போது முக்கிய வேலையாக அங்கு வந்த யாதவ் ஆருவுக்கு நடக்கவிருந்த அநியாயம் அறிந்து அவனும் தன் பங்குக்கு அவர்களை பிரித்து மேய்ந்து விட்டான். அந்த டீலரை கொல்ல துடித்து எகிரிய அஜயை சமாதானம் பேசி ஆருவுடன் அனுப்பி வைத்த கையோடு
நின்ற இடத்தில் இருந்தே அந்த டீலரின் மொத்த சொத்துக்கள், வீடுகள், கெஸ்ட் ஹவுஸ் என அனைத்தையும் பறிமுதல் செய்த யாதவ் பிச்சை எடுக்கும் அளவிற்கு என்ன, கட்டாயம் பிச்சைதான் எடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு கொண்டு வந்து நடுத்தெருவில் நிறுத்திவிட்டான். அப்போதையில் இருந்தே செய்த தவறுக்கு மன்னிப்பு கோரி இழந்த சொத்துக்கள் மட்டும் திருப்பி கொடுத்தால் போதும் என அவனும் நொந்து போய் அலைந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அப்படி ஒன்று நடப்பதுதான் சாத்தியமற்ற ஒன்றாயிற்றே. என்னங்க, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? காஃபி கொண்டு வந்த ஸ்வாதி யாதவை சந்தேகமாக பார்த்தபடி அவன் எதிரில் நிற்கவும், ஐயோ, இவ எப்போ வந்தா என்ற யோசனையில், ஆஃபீஸ் கால்மா. ஆமா, கையில் என்ன ஸ்வாதிமா? காஃபியா? குடுக்குடு, சூடு ஆறிட போகுது என்றபடி அவளிடமிருந்து காஃபியை வாங்கி பருகியவன் பார்வை அவளையும் சேர்த்தே பருகியது. பிச்சு தின்னும் பார்வையில் கூச்சமாக நெளிந்தவள், ஆமா, உங்க ரூம்ல இல்லாம இங்க என்ன பண்றீங்க? இப்படி அடிக்கடி இங்க ஓடி வந்தீங்கன்னா அத்தை மாமாலாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீங்க பாட்டுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி போயிடுறீங்க. ஆனா எனக்கு தான் சங்கடமா இருக்கு அவங்களெல்லாம் பார்க்க. கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்தா என்னவா? எங்கோ பார்த்து அவள் உரைத்திருக்கும் போதே எடை மறைத்து அவளிடம் நெருங்கிய யாதவ், கல்யாணத்துக்கு அப்புறம் அமைதியா இருக்க வேண்டாமா ஸ்வாதிமா? ஒரு மார்க்கமாக கேட்டவனை கண்டு வெக்கம் கொண்ட பாவையின் மனமோ உள்ளுக்குள் வாடியே இருந்தது. என்னதான் வெளியே தன்னை அவள் மகிழ்ச்சியாக காட்டி பழைய ஸ்வாதியாக தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் செந்திலின் முன் அவள் பட்ட அவமானங்கள் அடிக்கடி தோன்றி மறைந்து மன நிம்மதியை குலைத்து விடுகின்றது. நடந்த சம்பவத்தை முற்றிலுமாக மறக்கத்தான் நினைக்கிறாள். ஆனால் ஏதாவது ஒரு வடிவில் தோன்றி மானம் காக்க ஓடிய அந்த நிர்வாண கோலம் உயிருடன் மாய்த்து கொள்ளும் வேதனையை அளிக்கின்றதே. சட்டென அவள் முகம் மாறியதை உன்னிப்பாக கண்டு கொண்ட யாதவ், நடந்ததை மறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறல ஸ்வாதி. இறுகிய குரல் ஒலிக்கவும் உடனே முகத்தை மாற்றி சிரிக்க முயன்றவள், நான் நான் என்ன கஷ்டப்படுறேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. தடுமாற்றமாக கையை பிசைந்தவளைக் கண்டு இடவளமாக தலையாற்றி சிரித்தவன், என கீழதரம் கடித்து, நம்பிட்டேண்டி என்று நக்கலாக மொழிய புரியாமல் விழித்தவளின் உள்ளமோ தன்னை கண்டு கொண்டானோ என்ற பதைப்பதைப்பில் இருந்தது. கேவலம், துணி இல்லாத வெறும் சதைய ஒரு வெறி நாய் வக்கர எண்ணத்துல பார்த்துட்டான்னு இன்னும் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கியே, உன்னை என்னடி பண்றது? சாதாரணமாக தான் பேசுவதைப் போல இருந்தது. ஆனால் அதில் அடங்கி இருந்த ஆத்திரத்தை நன்றாக உணர்ந்து கொள்ள முடிந்தது அவளால். கண்கள் கலங்கி போக தலை குனிந்து நின்றவளைக் கண்டு நிதானமாக மூச்சை வெளியேற்றிய யாதவ், ஒரு பொண்ணை உண்மையா நேசிக்கிற ஆண்களால் மட்டும்தான் அவ உடலோட மனதோட மென்மையான புனிதத்தை உணர முடியும். விருப்பம் இல்லாத நேரத்துல மனசளவில் விரும்புறவனே ஆசையா பார்த்தாலும் அருவருப்பா எரிச்சலாக தான் இருக்கும். அதெல்லாம் அவனை மாதிரி காம பிசாசுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. உன் சுயநினைவை பறிச்சு உனக்கே தெரியாம அவன் கேவலமா நடந்துக்கிட்டதுக்கு நீ என்னடி பண்ணுவ? ஜஸ்ட் நீ துணி மாற்றும் போது உயிரும் உணர்வும் இல்லாத இந்த சுவரு பார்த்ததான் நினைச்சு எல்லாத்தையும் மறந்துடு ஸ்வாதி. இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கு மேலேயும் ஒர்த்தே இல்லாத விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பேனா அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் சுத்த வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எவன் பார்த்துட்டான்னு நீ நினச்சி ஒவ்வொரு நாளும் கவலைப்படுறியோ அப்படி ஒருத்தன் இப்போ உயிரோடவே இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தமாக கூறிவிட்டு அவள் அதிர்ந்த விழிகளை பார்த்தபடியே வேகமாக அங்கிருந்து சென்று விட்டான் யாதவ். வெங்கட்டிடம் ஸ்வாதியை பற்றிய விவரங்களை கேட்டு ஓரளவு தெரிந்து கொண்டவனுக்கு ஏகபோக கோபத்தில் செந்திலை வெறித்தனமாக கொள்ளும் அளவிற்கு ஆத்திரம் சீறியது. அவன் எங்கே என்று விசாரித்த வரையில் ஸ்வாதி கட்டிடத்தில் இருந்து கீழே விழுந்ததும் அவள் இறந்துவிட்டாள் என நினைத்து அந்த பயத்தில் சிறிது நாட்கள் தலைமறைவாக இருந்தவன் பின் அவள் உயிருடன் இருக்கிறாள் என்றதோடு அவளால் எந்த ஒரு சிக்கலும் தனக்கு ஏற்படவில்லை என அறிந்து கொண்டு ஒன்றும் செய்யாதவன் போல் மீண்டும் அலுவலகம் செல்ல தொடங்கியிருந்தான். ஸ்வாதியை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவனை கண்டறிந்து வெறி தீர அடித்தே கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் யாவும் கவி மீதிருந்த கோவத்தில் சற்று காணாமல் போனது ஆத்விக்கு. தோழி மீது உயிராக இருந்தது எல்லாம் சரிதான். அதற்காக துணிந்து அவள் உயிரையே தியாகம் செய்ய போனது அவன் உயிர் வரை ஆறாத ரணம் கண்டு கோவம் தீரும் வரை கவியை பார்ப்பதையே தவிர்த்தவனது நேரங்களை வேலைகளை சுருட்டி கொண்டது. அதன் பிறகு கவி அவனிடம் மூன்றாவது நபர் போல பணம் கொடுத்ததற்கு நன்றி கூறி அந்த பணத்தையும் திருப்பி தருகிறேன் என்றது எல்லாம் இன்னும் அவன் கோபத்தை அதிகப்படுத்தி இருக்க பாதி கோபத்தை அவளிடம் வார்த்தைகள் மூலம் கொட்டிவிட்டு யாதவின் அலுவலகம் சென்று ஸ்வாதியின் நிலைக்கு காரணம் யார் என்று அவன் கண்டறியும் போது தெரிந்தது. யாதவ்
ஸ்வாதி இருவரும் விரும்புவது. சந்தேகம் இருந்ததுதான். அன்று ரெஸ்டாரண்டில் யாதவ் அவளை பார்த்த விதமும் கேப் கிடைக்கும் போதெல்லாம் அவளிடம் சீண்டி வம்பிழுத்து அனைத்தையும் பார்த்தவனுக்கு அப்போது பெரிதாக எதுவும் தோன்றவில்லை. ஆனால் அலைபேசியில் அவள் எங்கே என்று யாதவின் பேச்சில் இருந்த படபடப்பே அவன் காதலை திரை விலக்கி காட்டிட அவனிடம் எதையும் கூறி பயம் கொள்ள வைக்க விரும்பாமல் அப்போதும் சிறு சிறுவென விழுந்துவிட்டு போனை வைத்த ஆத்வி செந்திலை அலைக்காக தூக்கியிருந்தான். மயக்கம் தெளிந்து பேய்ந்த விழித்து பார்த்த செந்தில் அவன் எதிரே ராஜ தோரணியில் கால்மேல் கால் போட்டு அமர்ந்திருந்த ஆத்வியை கண்டு மிரண்டு விழித்தவன், சார், நான் எப்படி இங்கே வந்தேன்? வெளியே தானே இருந்தேன். சரி, பரவாயில்ல, எப்படியோ வந்துட்டேன் சார். சார், என் வேலையை பாராட்டி ப்ரமோஷன் கொடுக்க போகிறதா நீங்கள் வர சொல்லி இருந்தீங்களா? அதான் தாமதிக்காமல் உடனே ஓடி வந்துட்டேன். வாயெங்கும் பல்லாக அவன் மொழிய ஆத்வியின் முகமோ கோபத்தில் ஜொலித்தது. வெகுநேரம் பதில் வராமல் உள்ளுக்குள் அடக்கப்பட்ட கோபத்துடன் அமைதியாக தாடையில் விரல் வைத்தபடி கூர்மையாக பார்த்து அமர்ந்திருந்த ஆத்வியின் கத்தி பார்வை மெதுமெதுவாக அவன் நெஞ்சில் பாய்ந்து பயத்தை கிளப்பிக் கொண்டிருந்தது. சார், ப்ரொமோஷன் லெட்டர் கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன் என வாயெடுக்கும் போதே அதற்கு மேலும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அவன் மார்பில் எட்டி ஒரு உதை விட்டதில் சுவற்றில் பந்தாக மோதி கீழே விழுந்தவனால் எழுந்து நிற்கக்கூட தெம்பில்லை. ஆனால் கோபம் மட்டும் புசு புசுவென ஏறியது. டேய், இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டு வச்சு அடிக்கிற? நான் உனக்கு என்னடா பண்ண? இருமலோடு நெஞ்சை பிடித்து கொண்டு செந்தில் கத்த இடுப்பில் இருந்த பெல்ட்டை கலட்டியபடியே கண்ணில் அனல் பறக்க அவனை நெருங்கிய ஆத்வி எதற்கு அடிக்கிறோம் என்று சொல்லாமலே அடி வெளுத்து வாங்கிவிட்டான். வழியில் ஆ அம்மா வலிக்குதே, ப்ளீஸ் விட்டுரு என தரையில் உருண்டு பெருண்டவனுக்கு ஆத்வி ஏன் அடிக்கிறான், எதற்கு அடிக்கிறான் என்று தெரியாமலே மண்டை காய்ந்தது. அதுதானே ஆத்விக்கும் வேண்டும். என்ன தவறு செய்தோம் என்றே தெரியாமலே தண்டனை அனுபவிப்பதுதான் இருப்பதிலேயே கொடுமையான தண்டனை. அதைதான் தினம் அவனுக்கு யோசிக்க கூட நேரம் தராமல் இருட்டு அறையில் அடைத்து வைத்து யாதவ் வரும் வரை தண்டனை வழங்கினான். தினம் 1 மணி நேரம் மட்டும் வெளிச்சத்தை காட்டுவான். இல்லையே 3 தினங்கள் கூட அவனால் உயிர் பிழைத்திருக்க முடிந்திருக்காது. ஒரு பெண்ணின் சம்மதமின்றி எல்லை மீற நினைக்கும் ஒவ்வொரு மிருகங்களுக்கும் கொடுமையான தண்டனையை வழங்கினாலே மிருகமாக மாற நினைக்கும் சிலர் பயத்திலேயே அந்த தவறை இழைக்க பயந்து ஓடி ஒதுங்கி விடுவர். ஒவ்வொரு நாளும் ஸ்வாதி படும் துயரத்தை கண்டு காரணம் அறியாமல் முதலில் வெம்பி தவித்த யாதவ் பின் இதுதான் பிரச்சனை என்று தெரிந்ததும் கொதித்து போய் ஆத்விக்கு அழைத்து அண்ணா என்று அழைத்ததுதான் தாமதம். நீ ஃபோன் பண்ணுவேன்னு தெரியும். உனக்காக தான் அந்த நாயை கொல்லாமல் விட்டு வச்சிருக்கேன். நம்ம சரக்கு குடவுனில் அந்த நாய் இருக்கான் என்றதோடு அழைப்பை துண்டித்தவனுக்கு நன்றாக தெரியும் செந்திலின் உயிர் அன்றோடு உலகை விட்டு பிரிந்து விடும் என்று. யாதவோ அவனை வெறி தீரும் வரை கையாலே அடித்து கொன்றவனுக்கு ரத்தம் கக்கி செத்தவனை சாம்பலாக்கி விட்ட பின்புதான் கோபம் தணிந்தது. சாதாரணமாக பார்க்கும் கண்களுக்கு என்னவோ அப்படி என்ன அந்த பெண்ணை கெடுத்தா விட்டான் இத்தனை பெரிய தண்டனை என்று தோன்றும். ஆனால் அவன் செய்த பெரும் தவறினால் காலத்திற்கும் மறவாத முத்திரையாக அவள் நெஞ்சில் படிந்திருக்கும் வேதனை கரை பாதிக்கப்பட்ட பெண்ணும் அவளை சுற்றியுள்ள குடும்பமும் மட்டும்தான் தீராத ரணத்தை சாகும் வரை அனுபவித்துக் கொண்டிருப்பர். காயப்பட்டு அவமானத்தில் புழுங்கும் மனம் உயிருடன் வெந்து துடிக்கும் வேதனையை அவன் என்னதான் கொடூரமாக செத்தாலும் அதற்கு ஈடு இணை ஆகிவிடுமா என்ன? அலட்சியம் செய்து கேலி பேசும் ஒவ்வொருவரின் வீட்டிலும் இப்படி ஒரு சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால்தான் அதன் வேதனையை உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும். அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது. அத்தியாயம் 62. அந்தி மாலை வேளையில் பறவைகள் கூட்டம் கீச் கீச் சத்தமெழுப்பிக் கொண்டு தன் கூண்டுகளுக்கு செல்லும் அழகிய காட்சிகளை ரசித்தபடி தேநீரை ருசித்து நின்ற கவிக்கு எப்போதடா தங்களின் குடும்பத்தை சென்று பார்ப்போம் என்றிருந்தது. அதிலும் ஸ்வாதிக்கு திருமணம் வேறு வைத்திருக்கும் நிலையில் அவளோடு இருக்கவே ஏங்கியது மனம். காலையில் அலுவலகம் செல்லும் போது அவளை முத்தத்தில் குளிப்பாட்டி அவனும் அவள் இதழ் எச்சலில் நனைந்தவனாக மாலை இருட்டுவதற்குள் விரைவில் வந்து விடுகிறேன் என சொல்லி சென்ற கணவன் வீடு வர தாமதமாகவே தனிமையில் புழுங்கி போனாள். பெரிதாக வீட்டில் எந்த வேலையும் இல்லை. கணவனிடம் செல்லம் கொஞ்சி அவன் மடியில் குழந்தையாகி போவதை தவிர சளைக்காமல் கொஞ்சுவான். சில நேரம் மிஞ்சுவான். அதில் சுகமாக அஞ்சுவாள் பேதை. சிறு வயதில் அவள் தொலைத்த அனைத்து உறவுகளின் பாசத்தையும் அல்ல
குறையாத அற்றைய பாத்திரமாக அன்பை வாரி இறைப்பவன் அவள் சில நேரங்களில் கிறுக்காகும் போது கண்டிக்கவும் தவறியதில்லை. நிறைய நிறைய கதைகள் மனம் திறந்து பேசுகையில் இரு கரமும் கோர்த்த கரங்களில் இருவரும் மாறி மாறி முத்தமிட்டபடியே கதைகள் தொடரும். கானக்குயிலின் ராகமும் கையில் இருந்த தேநீரின் தித்திப்பு சுவையும் இனிமையான நினைவை உண்டு செய்ய கணவனின் வரவிற்காக காத்திருந்த பூவைக்கோ நேரம் செல்ல செல்ல வெக்கம் பிடுங்கி தின்னது. இப்போதெல்லாம் தித்திப்பை சுவைத்தாலோ நினைத்தாலோ கணவனுடனான காதலுடன் கூடிய அழகிய இரவுகள்தான் நினைவில் வந்து இனிப்பான இம்சை செய்கிறது. பெண்ணிரும்பு இனிப்பை விரும்பி உண்ணுவதை நன்கு அறிந்து வைத்திருந்த குறும்புக்காரனோ தினம் வகை வகையான இனிப்புகளை வாங்கி வந்து அவளை உண்ண வைத்து இனிப்பானவளையும் விதவிதமாக ரசித்து சுவைத்து விழுங்குகிறான் கட்டெரும்பு கண்ணன். நேற்று ரசகுல்லா வாங்கி வந்து பந்தாக தன்னை உருட்டி சுருட்டி கொண்டான். இன்று என்ன இனிப்பு வாங்கி வந்து எந்த இடத்தில் எறும்பாக கடிப்பானோ என நினைத்து நாணப்பூக்கள் மலர தன்னவன் நினைப்போடவே கீழே வந்த கவி, வள்ளியக்கா, நைட்டு சாப்பிட என்ன பண்றீங்க என்றபடி உரிமையாக அவர் தோளில் தொங்கினாள். அதுவா பாப்பா, தம்பிக்கு பிடிச்ச நெய் தோசையும் கோழி குழம்பும் இருக்கு. உனக்கு நெய் தோசையும் காய்கறி குருமாவும் வச்சிருக்கேன் என்றதும் முகம் சுருங்கிய கவி, அதென்ன அவருக்கு கோழி குழம்பு, எனக்கு மட்டும் காய்கறி குருமா? தம்பிதாம்மா உனக்கு ஏதோ புராட்டினோ புரோட்டோவோ ஏதோ சத்து இல்லைன்னு காய்கறியில் விதவிதமாக சமைச்சு தர சொல்லுச்சு என்றவரை கண்டு புரியாமல் விழித்தவள் பின் புரிந்தவளாக, அது புறாவும் இல்லை புரோட்டாவும் இல்லை, புரோட்டீனக்கா என நமட்டு புன்னகை சிந்த, அது என்னவோ பாப்பா, நமக்கு இந்த இங்கிலீஷ் எல்லாம் வாயில் நுழையாது. கோழிக்கறி சூடு பயணம் போகும்போது உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தம்பி கண்டிப்பாக சொல்லிடுச்சு கண்ணு, அதனால் நீ இதைத்தான் சாப்பிடணும் என்றார் ஆத்விக். கூறியதை அப்படியே பிசுறு தட்டாமல், போங்கக்கா, எனக்கு நைட்டு சாப்பாடே வேண்டாம். கோழி என்ன, ஆடு மாடு பன்னி இப்படி எல்லாத்தையும் செஞ்சு அவருக்கே கொடுங்க. எனக்கு கோழி குழம்பும் கொடுக்குற மாதிரினா சாப்பிட்றேன், இல்லைன்னா வேணாம். முகத்தை தூக்கி வைத்தவளுக்கு கறிக்குழம்பு வாசத்தில் பசி கமகமாவென எடுத்துக்கொண்டது. நான் போகிறேன், எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் என்றாலும் நாக்கை சப்புக்குட்டி இழுத்தபடி அந்த இடத்தை விட்டு அசைந்தாள் இல்லை. இவள் செய்யும் லூட்டியை கண்டு அறையில் இருந்தபடியே ஒருத்தி வயிறு எறிந்தாள் என்றால் வேலை விட்டு வந்த ஆத்வி கதவில் சாய்ந்து கை கட்டி நின்று அவளையே முறைப்பதை அறியாத கவியின் பார்வை அடுப்பின் மேல் சுட சுட இருந்த குழம்பின் மீது ஏக்கமாய் வட்டமிட்டது. ஆத்வி பார்த்து விட்ட வள்ளியும் நைஸாக இடத்தை காலி செய்ததை கவனிக்காத கவி, சரி, உங்களுக்கும் வேணா எனக்கும் வேணாம், மாமா வர இன்னும் வரல, அதனால ஒரே ஒரு தோசை மட்டும் கொஞ்சோடு கறி வச்சு கொடுங்க, கடகடன்னு சாப்பிட்டு வாயை கழுவிடுறேன், என்ன சொல்றீங்க? உற்சாகமாக பேசிக்கொண்டே திரும்பியவள் முறைப்பாக நின்றிருந்த கணவனை கண்டு அவக்கென வாய் மூடி கொண்டாள். பிளானா ரொம்ப பயங்கரமாக போடுற, எப்படி எப்படி நான் வரதுக்குள்ள மேடம் வாயை கழுவீங்களா? பா, மாஸ்டர் மைண்டடி உனக்கு. நக்கல் அடித்தவனை மூக்கு சிவக்க முறைத்த கவி, நீங்கள் வாங்கிட்டு வர ஸ்வீட் மட்டும் சாப்பிட்டா எனக்கு அப்படியே புரோட்டீன் விட்டமின் எல்லாம் சரசரன்னு வந்துடுமாக்கோ. இந்த கறி சாப்பிட்டா குறைஞ்சி போகிறதுக்கு நீங்களே எல்லாத்தையும் சாப்பிடுங்க என முறுக்கி செல்லும் மனைவியை கண்டு ஆயாசமாக பெருமூச்சு விட்ட ஆத்வி, சிறு துண்டு ஸ்வீட்டும் பல துண்டுகள் கறியும் ஒன்றா புரோட்டீன் வைட்டமின் ஏறுதோ இல்லையோ நல்லா கொழுப்பு மட்டும் கூடி போச்சுடி, அதுவும் அங்கே மட்டும். குறிப்பாக அந்த இடத்தை நினைத்த போதே தலையில் தட்டி வெக்கம் மறைத்தான் ஆடவன். உஷ்ண உடல் அவளுடையது. அடிக்கடி அடம் செய்து ஹோட்டல் அழைத்து செல்ல கோரி கண்டதையும் உண்டு சூட்டினால் சிறுநீர் கழிக்கக்கூட அவதிப்படுவதை உடன் இருந்து பார்த்து கலங்கி போன ஆத்வி சிறிது நாட்களாகவே கவியின் உணவு பழக்க வழக்கத்தை மாற்றி கீரை, முட்டை, காய்கறி, பழங்கள், அவ்வப்போது மீன், ஆட்டு ஈரல், சுவரொட்டி, சூப் என்று உடலுக்கு குளுமையான சத்தான உணவுகளை மட்டுமே கொடுக்க சொல்லிவிட்டான் வள்ளியிடம். ஆத்வியும் அவளுக்காக அதையே உண்டு வருவதை ஒவ்வொரு நாளும் பார்க்கும் வள்ளிதான் எப்போதும் அசைவம் சாப்பிடுபவன் சைவ உணவை பிடிக்காமல் உண்ணுகிறானோ என்ற கவலையில் ஊருக்கு வேறு செல்ல போகிறானே என நினைத்துதான் அவனுக்கு பிடித்த கறி குழம்பு வைத்தது. அதற்கே அத்தனை அக்கப்போறு செய்து மூக்கு வியர்த்து ஓடிவிட்டாலே அவன் வம்பு பிடித்த மனையாள். கவி சென்ற திசையை பார்த்தவனோ உணவு விஷயத்தில் மட்டும் அவளுக்கு விட்டு கொடுப்பதாய் இல்லை. பார்க்கும் உணவு பொருளை எல்லாம் ருசிக்க நினைக்கிறாள், சத்தான உணவுகளை தவிர. தொடக்கத்தில் அவள் உடல்நிலை அறியாமல் கவி கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து விட்டான்.
மாதவிடாயின் போதுதான் அது எத்தனை பெரிய தவறு என்றே புரிய வந்தது. துடித்து விடுகிறாள். அந்நேரத்தில் வலி தாங்காமல் கூடவே ஜன்னி வைப்பது போன்று காய்ச்சலும் வந்துவிட பயந்து போய் மருத்துவமனை தூக்கி சென்றவனுக்கு பலத்த அறிவுரைகள் நடத்தினார் மருத்துவர். கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரியா இருக்காங்க. சின்ன பிள்ளைக்கு உள்ள சாதாரண ஊட்டச்சத்து கூட அவங்க உடம்புல இல்லை. இப்படி இருந்தால் எப்படி சார்? அதிக ஹீட்டான உணவுகளை கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஆயில் ஃபுட் ஐட்டம்ஸ் சுத்தமாக சாப்பிடவே கூடாது, அவாய்ட் பண்ணுங்க. வெளியே சாப்பாடு வாங்கி கொடுக்காதீங்க. தினமும் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் இல்லை எக்ஸசைஸ் பண்ண வைங்க. அப்போதான் மாதம் இந்த அளவுக்கு வலி வராமல் தடுக்க முடியும். அப்புறம் முக்கியமாக 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ தொடங்கி இருப்பீங்க. சில நாட்களில் பேபியும் எதிர்பார்க்க தொடங்கிடுவீங்க. அதுக்காகவாது அவங்க ஆரோக்கியமாக உடம்பை பார்த்துக்கணும். சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கே டெலிவரி நேரம் சிரமமாக இருக்கும். இவங்களை போல பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். ரொம்பவுமே கவனம் தேவை. அதுக்கு நீங்கள் தான் அவங்கள அக்கறையாக கவனிச்சுக்கணும் என மேலும் விடயங்களை கூறியிருந்தார். இப்போதும் மாதவிடாய் வரப்போகும் நேரம். வாயை அடக்க மறுக்கிறாள் கவி. எதை வேண்டாம் என்கிறானோ அதைத்தான் வேண்டும் என்கிறாள். கண்மொழி பிதுங்கி போகிறான் ஆத்வி அவளை வைத்துக்கொண்டு. மலைப்பாக தலையை உலுக்கிக் கொண்டவன், வர வர ரொம்ப குழந்தையா ஆகிட்டு வராளே, நாம தான் ஓவர் செல்லம் கொடுத்துட்டோமோ? மனதில் நினைத்தபடியே திருமுகையில் பார்த்து விட்டான் வேவு பார்க்கும் பச்சை கிளியை. கவியை வெறியாக முறைத்து நின்றிருந்த ஹரிதா பார்க்கவே உடல் சிலிர்த்து பத்திக்க வைக்கும் ஆண் அழகனாக இருந்த ஆத்வியை கண்டதும் பார்வையாலை பிச்சு தின்றவளைக் கண்டு எரிச்சலாக முகம் சுளித்தவன், ஏய் பிளடி! சொடக்கிட்டு உருமி, இங்கே வா என்பது போல விரலால் சைகை செய்ய உள்ளே பயந்தாலும் வெளியே காட்டிடாமல், என்ன ஆத்வி என்றபடி தைரியமாக தன் முன்பு வந்து நின்றவளையும் 6 மாதம் நிறைவடைந்து இருந்த அவள் வயிற்றையும் மாறி மாறி கண்டு ஓங்கி அவள் கன்னம் அறைய கை ஓங்கிய கரம் அந்தரத்தில் நின்றிட அடிக்கும் முன்பே அச்சத்தில் கண்களை மூடி இருந்தாள் ஹரிதா. நொடிகள் கழித்த பின்பே அவன் அடிக்கவில்லை என உணர்ந்து கண் திறந்து பார்த்த நேரம் சப்பென அவள் கன்னம் பழுத்து கபாலம் வரை கலங்கி போனது. கோபத்தில் முகம் துடிக்க அவனை கண்ட ஹரிதா, ஆத்வி, இப்போ எதுக்கு என்ன தேவையில்லாம அடிச்ச? உன் வீட்டில் உன் சொல்படி அடங்கி இருக்கேன்னு நீ என்ன வேணாலும் பொறுத்துக்கிட்டு போகலாம்னு நான் ஒன்றும் உன் வீட்டு வேலைக்காரி இல்லை. குரல் உயர்த்தி கத்தியவளை ஏய் என எரிக்கும் விழிகளால் சுட்டெரித்தவன், எங்க நின்று என்ன பேசிட்டு இருக்க? நியாயமா பார்த்தா நீ பண்ண கேவலமான காரியங்களுக்கு எப்பவும் உன்னை கொண்டு போட்டு போயிட்டே இருந்திருக்கணும். ஆனா இந்த என அவள் வயிற்றுக்கு நேராக விரல் நீட்டி, இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நீ இப்போ உயிரோடவே இருக்க. திரும்ப திரும்ப உன் விசுவாசத்தை என் எதிரிக்கு காட்டலாம்னு நினைச்சு வீணா செத்து தொலைச்சிடாத. நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. அப்புறம் உன் பார்வை என் ஒய்ஃப் மேல பட்டுச்சு. எச்சரிக்கையும் கர்ஜனையுமாக அவள் முகத்துக்கு நேராக விரலை ஆட்டியவன் பார்வையை மிரள வைத்தது. ஹரிதா வெறும் கைப்பாவை. அவளுக்கு ஆத்வி மீது விருப்பம் உள்ளதை தவிர்த்து அவனையோ அல்லது அவன் வீட்டு ஆட்களையோ கொல்லும் அளவிற்கெல்லாம் தைரியம் இல்லை. அப்படி நினைத்ததும் இல்லை. பணத்தின் மீது அதிக மோகம் உள்ளது. பணத்திற்கு ஆசைப்பட்டுதான் 2 திருமணம், லிவிங் என்று வாழ்க்கையை வாழத் தெரியாமல் வீணடித்து கொண்டாள். தீபக் ஆத்வியும் அவன் குடும்பத்தை கொள்ள இரத்த வெறியில் காத்திருப்பது பாவம் ஹரிதாவுக்கு தெரியாமலே பணத்தை அவளுக்கு வாரி இறைத்து நிறைய வேலைகளை அவள் மூலமாக வாங்கிக் கொள்கிறான். ஆனால் ஹரிதாவுக்கு ஆத்வி மீது உண்மையான விருப்பம் உள்ளது என்று தீபக்குக்கு தெரியாதே. அவன் காதலிப்பது போல் நடி என்று அனுப்பிவிட்டான். அவள் உண்மையான காதலையே வளர்த்து கொண்டு விட்டாள். இப்படியாவது கவியை அவன் வாழ்க்கையை விட்டு ஓட ஓட விரட்டியடித்து விட்டு அவள் இடத்தில் இவள் ராணியாக வாழ நினைக்கிறாள். பண வசதியோடு சொகுசாக. ஹரிதாவின் எண்ணம் பழிக்குமா? முறுக்கி நின்ற கோபக்கார கிளியை அலேக்காக கையில் அள்ளிய காதல் மணாளனோ கிளியின் சிவந்த மூக்கில் முத்தமிட்டு செல்லமாக கடித்தவன் மறவாமல் அவள் செவிக்கருவியை ஆன் செய்த ஆத்வி, என்னடி குட்டி குழந்தை மாதிரி அடம் பண்ற? தன்யா கூட உன் அளவுக்கு பண்ண மாட்டாடி, சமத்து குட்டி. ஆனா நீ இவ்வளோ கியூட்டா இருந்தா நானும் என்ன தாண்டி பண்றது? முன்ன மாதிரி கோவப்படக்கூட முடியல. உன் மேல என்னை ரொம்ப வீக் ஆக்குற கவி. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. ஒவ்வொரு பேச்சுக்கும் இடையில் அவள் கண்ணம், கண், நெற்றி, மூக்கு, உதடு என அவன் உதடுகள் மேய்ந்து விட்டது ஆடாக. கணவனின் உருக வைக்கும் காதல் பேச்சில் ஆத்வி நினைத்தது போலவே அவன் கையில் வசியம் வைத்த மானாக அடங்கி போன கவி, கீழே இறக்கி விடு கேடி மாமா, அடங்காத கையை எங்கெல்லாம் போகுது?
அவன் செய்யும் சேட்டையில் கூச்சமாக நெளியாத பேபி, அப்புறம் எது நடந்தாலும் நான் பொறுப்பில்ல. குறும்பு கண்ணன் கண்ணடிக்க வெக்கத்தில் தொய்ந்து அவன் கழுத்தில் தஞ்சம் புகுந்தவள். இப்பெல்லாம் உங்க பாசம் என்னை ரொம்ப மூச்சு முட்ட வைக்குது மாமா. உங்க கோவத்தை தாங்கிக்கிட்ட என்னால இவ்வளோ பாசத்தையும் லவ்வையும் ஒரேடியே தாங்க முடியல. இப்ப அவஸ்தையா இருக்கு. கோவம் கூட பெருசா தெரியல, ஆனா இந்த அளவுக்கு அதிகமான அன்பு ரொம்பவுமே என்னை பயமுறுத்துது மாமா. விவரம் தெரியாத வயசுல குடும்பத்தை இழந்த வேதனை எதுவும் என்னை பெருசா வாட்டல. ஆனா உங்களை பிரிஞ்சா என்னால வாழவே முடியாது மாமா. அந்த அளவுக்கு என்னை என்னவோ பண்ணி மயக்கி உங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டீங்க, என்னையும் என் மனசையும். என எப்பவும் கைவிட்டுட மாட்டீங்களே? கண்கள் எல்லாம் கலங்கிய நிலையில் எதையோ மனதில் போட்டு உறுதியவளாக கேட்கவும், தன்னவள் தன் மீது வைத்துள்ள அளவற்ற காதலில் மெய்யுருகிய ஆத்வி அவளின் மனதில் உறுத்தும் கவலை என்ன என்று நன்கு அறிந்தே வைத்திருந்தான். பூ மேனியாலை பூ போல மெத்தையில் கிடத்தியவன், நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கவி. அன்னைக்கு உன்கிட்ட பஸ்ஸில் நடந்துக்கிட்டது ஜஸ்ட் அன் ஆக்சிடெண்ட். எனக்கே தெரியாமல் பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படி நடந்து போச்சு. அதன் பிறகு உன்கிட்ட கோவமாக இருந்தேனா திரும்ப திரும்ப நான் சொல்ல வரத காதலை காங்கிக்காம என்னை பொறுக்கியாவே ட்ரீட் பண்ண பாரு. ரொம்ப வலிச்சதுரி. தெரிஞ்சு செய்கிற தப்பை விட தெரியாமல் செஞ்ச தப்பை சுமக்கிறது தான் ரொம்ப பெரிய கொடுமை. எங்க உன்னை திரும்ப பார்த்தா நீ பேசுகிற வாய்க்கு உன்னை வலிக்க வச்சிடுவோன்ற பயத்தில் தான் உன்னை மொத்தமாக அவாய்ட் பண்ண நினச்சி உன் ஞாபகமே வராமல் இருக்கணும்னு அமைதியாக கடந்து போனேன். ஆனால் நீ தேடி வந்து பொறுக்கி பட்டம் கட்டி இம்சை பண்ணிட்டடி. பா, வாயாது திறந்த மூட வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அதான் கிஸ் அடிச்சு உன் பேச்சை நிறுத்துவேன். குறும்பாக சொல்ல, ஆ என பிளந்த அவள் உதட்டில் பச்சைக்கிண இச்சா வைக்கவும் மின்சார அதிர்வு பெற்று சட்டென நகர்ந்து கூச்சத்தை மறைத்த கவி, அப்போ நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா மாமா என்றாள் புரியாத கேள்வியுடன். சலிப்பாக உதட்டை குவித்து மேல் நோக்கி உஃப் என ஊதி தலையை உலுக்கிய ஆத்வி, அப்போ என் மேல முழுசா நம்பிக்கை இல்லாமலே உன்னை முழுசா எனக்கு கொடுத்துட்டியா கவி என்றவனின் மனமோ அடிபட்டு போனது. அவளின் நம்பிக்கை இல்லாத பேச்சில் ஒவ்வொரு முறையும் அவன் ரண வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பதை அவனோடு வாழ்ந்தும் இன்னும் அறியவில்லையே கவி. என் மனசு முழுக்க நிறைஞ்சு இருக்க உங்க மேல உள்ள காதலால என்ன உங்களுக்கு கொடுத்தேன் மாமா. ஆனா என அவள் இழுத்த இழுப்பில் தேனை சுவைத்த மகிழ்ச்சியான தித்திப்பில் மலர்ந்த முகம் சட்டென பாகற்காய் தொண்டை கடித்ததை போன்ற கசப்பில் மூழ்கி முகம் இறுகிய ஆத்வி, அப்போ இன்னும் நான் பொறுக்கியாவே தான் உன் மனசுல பதிஞ்சு போயிருக்கேன், அப்படிதானடி? அதுவரையிலும் கொஞ்சி கொஞ்சி ஒலித்த குரலில் அத்தனை கோபம் பொங்கி எழுந்தது. இப்போது பதில் சொல்ல தெரியாமல் தடுமாறிய கவி அவன் கோபம் கண்டு அஞ்சியவளாக, அது அது வந்து வந்து மாமா என தொடங்கும் போதே போதும் என கண்கள் மூடி ஐவிரல் வெறிய கை நீட்டி தடுத்தவன், எதையும் பக்குவமும் புரிஞ்சுக்க தெரியாத குழந்தை மனசு உள்ளவன் நீன்னு உன் கூட பழக பழக நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நீயும் என்னையும் என் கேரக்டரையும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சது ஏன் முட்டாள்தனம்தான். நம்பிக்கை தானே வரணும்டி, நம்பிக்கை தானா வரணும்டி. என்னை பற்றி பக்கம் பக்கமாக லெசன் எடுத்தில்ல. உன்கிட்ட முதல் முறை தெரியாம தவறா நடந்துக்கிட்டு இருந்தாலும் அதன் பிறகு வந்த நாட்களில் நீ முழுசா என்னோட சரிபாதின்னு என் மனசை உணர்ந்ததுனால மட்டும்தான் உன்னை நெருங்கி வந்தேனே தவிர உன் இடத்துல வேற எப்பேற்பட்ட அழகிங்க இருந்திருந்தாலும் சீனு கூட சீண்டி இருக்க மாட்டேன்டி. முதல் முறை என்னை அடித்து அவமானப்படுத்தினதுக்கே வாழ்க்கை முழுக்க நரகமாக மாற்றி இருந்திருப்பேன். ஆனால் இந்த இன்னசென்ட் ஃபேஸ் கட்டில் விழுந்து தொலைச்சு இப்போ இந்த நிமிஷம் வர உன்னால் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு. எல்லாம் என் தலை விதி. அவன் தலையில் அவனை அடித்துக் கொள்வதைக் கண்டு, அச்சோ மாமா என பதறி கண்ணீரோடு நெருங்கியவளை எரிக்கும் பார்வையாலே தூர நிறுத்தியவன், என்னதான் எனக்கான காதலை நீ டன்னா அள்ளி கொடுத்தாலோ உன்னோட இந்த நம்பிக்கை இல்லாத காதல் குப்பைக்கு சமண்டி. அப்பேற்பட்ட காதல் எனக்கு வேண்டவே வேண்டாம். கொலை காண்டில் இருக்கேன், தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி வந்துடாத ஆக்ரோஷமாக கத்திய ஆந்தி, ஒவ்வொரு முறையும் வார்த்தையால கொல்றியே, ஒரு இடத்துல கூட என்னை நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணவே இல்லையேடி. கடைசி வாக்கியத்தில் அவன் கண்கள் கலங்கி போக நொடியும் அங்கு நில்லாது வீட்டை விட்டு வெளியேறி இருந்தான். காதல் கணவனின் ஒவ்வொரு வழி நிறைந்த உண்மை பேச்சிலும் இதயத்தில் ரத்தம் சொட்ட நின்றிருந்த கவி அவனது கடைசி வார்த்தையில் உயிர் வெறுத்து கால்கள் மடங்கி தரையில் விழுந்து கதறி அழுதாள். ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே
என்று தலையில் அடித்துக்கொண்டே முழுதாக பல விஷயங்கள் தன்னவனை பற்றி தெரியவில்லை என்றாலும் இந்த நொடி எவ்வித காரணங்களுமின்றி முழு நம்பிக்கை அவன் மேல் பிறந்து இருந்தது. தன் கணவன் வேறொரு பெண்ணை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான் என்று. காலம் கடந்து வார்த்தைகளை விட்டு மனம் திருந்தி எத்தனை நேரம் அழுதாலோ சோர்ந்து அங்கேயே உறங்கியும் போனாள் கவி. கவியின் இத்தகைய நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கையாக மாறி கடைசி வரையிலும் நிலைத்திருக்குமா? பற்றி எரியும் மனதை குளிர்விக்க இலக்கில்லா பயணம் மேற்கொண்டவனது மானம் கெட்ட மனமோ மீண்டும் மீண்டும் அவளையே தேட நொந்து போனான் ஆத்வி. அவதான் உன்னை நம்பளையேடா. அப்புறமும் ஏன் அந்த சோடா புட்டி ராட்சசியே நினைக்கிற? லூசு பொண்ணு, அழகான ராட்சசி. ஆரம்பத்துல தூரம் இருந்து பார்க்கும்போது கூட அவன் மேல இருந்த என் கோபம் ரொம்ப நேரம் நீடிச்சு இருந்துச்சு. ஆனா இப்போ 5 செகண்ட் கூட நீடிக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவன் மேல பைத்தியமா மாத்தி வச்சிருக்கா என்ன. காரை ஓட்டியபடியே தனியாக புலம்பியவன் ஓரிடத்தில் காரை ஓரம் கட்டியதும் சிகரெட் ஒன்றை எடுத்து பற்ற வைத்தவனாக சீட்டில் சாய்ந்து கண்மூடியபடி புகையை இழுத்த ஆத்வி. போடி, நீ நம்பலனா என்ன? நீயே என்னை புரிஞ்சு நம்புற அளவுக்கு இனிமே நான் நடந்துக்கிறேன். திகட்ட திகட்ட உன்னை லவ் டார்ச்சர் பண்ண போறேன் பேபி. கெட் ரெடி டார்லிங். ஹியர் ஐ எம் கம்மிங். இப்பவும் சொல்கிறேன், ஐ ஹேட் யூ ஸோ மச். உன்னை வாழ்க்கை முழுக்க வெறுப்பண்டி என்றவன் இதழினில் மிளிர்ந்த புன்னகையில்தான் 100 அர்த்தங்கள். வள்ளிக்கு அழைத்து அவள் விரும்பி கேட்ட கோழி குழம்பும் தோசையும் தான் வருவதற்குள்ளாகவே உண்ண வைத்துவிட சொல்லி அழைப்பை துண்டித்தவன் மீண்டும் வீடு நோக்கி காரை திருப்பவும் மின்னல் வேகத்தில் வந்த பெரிய ட்ரக் ஒன்று அவன் காரை எடுத்ததில் மரத்தில் மோதிய ஆத்மியின் மகிழுந்து சுக்காக நொறுங்கிவிட்டிருந்தது. அத்தியாயம் 63. அம்மாடி, இந்தா இதை சாப்பிட்டு தூங்கு. வள்ளி உணவோடு வந்து எழுப்ப உறக்க கலக்கத்தில் இருந்த கவிக்கு பசி எங்கே இருந்தது? இல்லக்கா, எனக்கு வேண்டாம், பசி இல்லை, தூக்க வருது. உண்ண மறுத்தவளை ஆத்வியின் பெயரை சொல்லி அதட்டி உருட்டி உண்ண வைத்ததும் வள்ளி சென்றிட உறக்கம் தொலைந்து ஆத்வியின் நினைவில் வெறுமனை கண்மூடி படுத்திருந்தாள் கவி. நேரம் செல்ல செல்ல கோவித்து கொண்டு வெளியே சென்ற கணவன் இன்னும் வீடு வராமல் இருப்பது வேறு பயத்தை உண்டு செய்தாலும் ஒருவேளை தான் உறங்கிய நேரத்தில் வீட்டிற்கு வந்து வேறு அறைக்கு சென்றிருப்பானோ என்ற எண்ணத்தில் ஒவ்வொரு அறையாக திறந்து பார்க்க காலியான அறையை அவளை வரவேற்றதில் ஏமாற்றமாக கூடத்திற்கு வந்த கவி வாயிலையே வெறித்தபடி அமர்ந்திருந்தவளின் கண்ணில் பட்டாள் ஹரிதா. என்ன பொண்ணோ இவ! ஆத்மியோட குழந்தைய நான் என் வயிற்றுல சுமக்கிறேன்னு தெரிஞ்சும் அவனை விட்டும் அவன் வாழ்க்கையை விட்டும் போகாம என் வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணி ஆத்மியோட குடும்பம் நடத்திட்டு இருக்கா. ஆத்வி ஆம்பளை, 1000 சொல்லுவா. எனக்கும் அவனுக்கும் ஒரு சம்மதமும் இல்லை. என் வயிற்றுல உள்ள குழந்தை அவனோடது இல்லை. அப்படி இப்படின்னு ஒரு பொண்ணு கூட பழகி கல்யாணம் வர வந்து அவளை ஏமாத்தி இருக்கானா அவன் எப்பேற்பட்ட ஃப்ராடா இருக்கணும். ஆனா இவளுக்கு தான் கொஞ்சம் கூட வெக்கவே இல்லையே. அவன் எப்படி இருந்தா என்னன்னு வசதியா வாழ ஆசைப்பட்டு இன்னொருத்திய விரும்பி அவ கூட கல்யாணத்துக்கு முன்னவே வாழ்ந்தவன வளைச்சு போட்டு இல்ல வாழுறா. ஆனா அத கழுத. போனில் தந்தை லிங்கத்தோடு பேசிக் கொண்டிருந்த ஹரிதா கவியை பார்த்ததும் அவள் மனதை கலைக்க ஒரு வழியாக அப்படியே பேச்சை மாற்றியிருந்தாள். இது அறியா கவியோ அவளையும் வாயிலையும் சோகமாக பார்த்திருக்க அவள் முக நேரம் ஆக ஆக மாறுவதைக் கண்டு உள்ளுக்குள் குதிக்களித்த ஹரிதாவோ திருட்டுத்தனமாக கணவன் மனைவியின் ஊடலை ஒட்டு கேட்டதன் விளைவால் கவிக்கு ஆத்வியின் மீது நம்பிக்கை இல்லை என்பதை அவர்கள் பேசிக்கொண்ட விதமே வெளிச்சம் போட்டு காட்டிக் கொடுத்திட அதையே தனக்கு சாதகமாக வைத்து கவியை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விடலாம் என்ற எண்ணத்தில் அவளாகவே கதை திரித்து காய் நகர்த்த திட்டமிட்டால் போலும். எந்த குறையும் இல்லாத என்னையே யூஸ் அண்ட் த்ரோவா அனுபவிச்சு தூக்கி எரிஞ்சவ காது கேட்காத செவிட்டு கழுதைய வந்த வரைக்கும் லாபம்னு நல்லா அனுபவிச்சுட்டு ஒரு நாள் கசக்கி குப்பையில எரியத்தான் போறான். ஏளனம் மின்னும் வெளிகளால் கவியை கண்டு வன்மமாக வாய்க்கு வந்தவற்றை பேசும்போதே டீப்பாயில் கலண்டு வைத்துப்பட்டிருந்த ஹியரிங் மெஷினை எடுத்து கவி காதில் மாட்டியதை பார்த்த ஹரிதாவுக்கு கண்மொழி பிதுங்கி போக, அப்போ இவ்வளோ நேரம் நான் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேஸ்டா என்று நினைத்தவளுக்கு புஸ்தென்று ஆகிவிட்டது. கண்ணாடியை சரி செய்தபடியே எழுந்து ஹரிதா முன்பு வந்து நின்ற கவி, என்ன என்னைய பார்த்து ஏதோ முன்னு வாயிச்சுட்டு இருந்த? உன்னதான் என் புருஷன் ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்காருல்ல, அப்புறம் என்ன நைட் நேரத்தில் பேய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க? அப்புறம் ஃபோன் கட்டானது கூடவா தெரியாம பைத்தியம் மட்டும் தனியா பேசிட்டு இருப்ப? என்ன உனக்கும் காது பேஸ் போயிடுச்சா?
கை கட்டி நக்கலாக கேட்ட கவி ஹரிதாவின் செவிமடல் பட்டு அழைப்பு துண்டித்தது போனதை வந்ததும் கவனித்து விட்டுதான் இவள் என்ன லூசா என்பது போல பார்த்தது. அது தெரியாத ஹரிதா பல்பு வாங்கி விட்டாள் கவியிடம். ஹேய், என்ன என்னையே முறைச்சு பார்த்துட்டு நிக்கிற? உள்ள போ. கவி அதட்டல் விடுவிக்கவும் மேலும் முறைத்த ஹரிதா, எல்லாம் என் நேரடி, அதான் புள்ள பூச்சி எல்லாம் என்ன அதட்டி விளையாடுது. பாக்குற இந்த அதட்டல் உருட்டல் எல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு மனதில் கருவியபடி அவள் சென்ற நேரம் தளர்ந்த நடையோடு மிகவும் சோர்வாக உள்ளே வந்தான் ஆத்விக். மாமா வந்துட்டீங்களா? அவனை கண்டதும் உற்சாகமாக ஓடிய கவி சென்று கட்டிக்கொண்டதும் கடுங்கோபத்தில் அவள் தோள் பிடித்து இழுத்து தள்ளிட ஆ என்ற மெல்லிய முனகளோடு கீழே விழாமல் மேஜையை பிடித்து தள்ளாடி நின்றவளை கூட காணாது வேகமாக படிகளில் ஏறி அறைக்கு சென்று விட்டான். ஒன்றும் புரியாமல் திருதிருவென விழித்து வேதனையாக போகும் கணவனை கண்டவள் அவன் கோபத்தையும் தாண்டி ஏதோ ஒன்று நெஞ்சை பிசைய இந்த கோபம் கூட விசித்திரமாக படவே எதையுமே யோசிக்காமல் அவன் பின்னே ஓடிய கவி, மாமா ஏன் இவ்வளோ கோபமா இருக்கீங்க? என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு போகும்போது கூட இவ்வளோ அதிகமான கோபம் இல்லையே, என்னாச்சு மாமா? வேக மூச்சுகள் எடுத்து புஜங்களும் மார்பும் திமிரி புடைத்து நிற்கும் அவன் தோரணையை மிரள வைப்பதான் இருக்க ஆத்வி அருகில் செல்ல பயந்து 5 அடி இடைவெளியில் நின்றபடியே ஆராயும் பார்வையால் அவனை துளைத்தெடுத்தாள் கவி. பதிலேதும் சொல்லாமல் எங்கோ ஒரு மூளையை வெறித்தபடி வெறித்தனமாக நின்றவன், தேவையில்லாத கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு சீக்கிரம் உனக்கான தேவையான எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு படு, காலையில ஊருக்கு போகணும். இயந்திரமாக கூறிவிட்டு குளியலறை நோக்கி செல்ல போனவன் முன்பு ஓடி வந்து நின்ற கவி, என்னாச்சு பாவா? ஏன் ரொம்ப டெரபிளா பிஹேவ் பண்றீங்க? நான் பண்ணது தப்புதான். உங்களை புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா பேசி உங்க மனசை காயப்படுத்திட்டேன். அதுக்கு என்கிட்ட சண்டை போட்டு ஒரு 4 வார்த்தை பேசிடுங்க பாவா. ப்ளீஸ், இப்படி யாரோ மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. என்னால தாங்கிக்க முடியல. கலங்கிய கவி மீண்டும் அவனை அட்டை போல் கட்டி கொள்ளவும் என்ற முனகளோடு கட்டிய வேகத்தில் மீண்டும் அவளை பிரித்து தள்ளிய ஆத்வி, ஏய், உனக்கு ஒரு முறை சொன்னா புரியாது. அதான் பேச பிடிக்காம ஒதுங்கி போறேன்ல. திரும்ப திரும்ப வந்து ஒட்டிக்க பாக்குற. ஒழுங்கா உன் வேலையை பார்த்துட்டு போடி. வந்துட்டா பெருசா அக்கறை உள்ள பொண்டாட்டியாட்டம். கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து ஒண்ணு தூங்குற, இல்ல திங்குற. இது 2 தவிர வேற என்னடி எனக்காக நீ செஞ்சிருக்க? முதல்ல உன் வேலையை நீ சரியா செஞ்சிருக்கியா? சுத்த வேஸ்டடி நீ. ஒரு வேலைக்கு புண்ணியம் இல்ல. போடி, போடி. காட்டு கத்தலாக கத்திவிட்டு குளியல் அறைக்குள் புகுந்து கதவை அரைந்து சாற்றவும் சிலையாக நின்றவள் கண்கள் குளம் கட்டி கண்ணீர் கரை புரண்டோடியது. உள்ளே வந்த ஆத்வி தலையில் பட் பட்டென அடித்து கொண்டவனாக அதே கையை வாயில் வைத்து ஆ என சத்தம் வராமல் பற்கள் பதிய அழுத்தமாக கடித்து கொண்டவனது நெஞ்சில் மனவலியோடு சேர்த்து கண்ணாடி சில்லுகள் கண்ட மேனிக்கு ஆழமாக குத்தி கிழித்திருந்த வலி உயிர் போனது. நெஞ்சை சுற்றிலும் புதிதாக போடப்பட்டிருந்த கட்டுடன் சட்டையை கலட்டிவிட்டு நிலை கண்ணாடியினூடே பார்த்தவனுக்கு சற்று முன்பு நடந்த நிகழ்வுகள் யாவும் கண்ணாடியில் படமாக ஓடியது. வள்ளியிடம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்து தெருவிளக்குகள் இல்லாத அந்த நெடுஞ்சாலையில் காரை திருப்ப போனவன் ஏதோ ஒரு பெரிய உருவம் தன்னை நோக்கி வருவதை போலிருக்கவே கூர்ந்து கவனிக்க கிட்டே வர வரதான் தெரிந்தது அது ஒரு ட்ரக் லாரி என. அனைத்து விளக்குகளையும் நிறுத்திவிட்டு இருட்டில் வருகிறது என உணர்ந்து கொண்ட நேரம் மின்னல் வேகத்தில் வந்த லாரி அவன் காரை மோதியதில் கார் கண்ணாடிகள் சலசலவென பலத்த சத்தத்துடன் சிதறி உடைந்ததும் இல்லாது கார் சாலையில் தேய்ந்தபடியே மரத்தில் மோதி முன்பக்கம் நொறுங்கி முட்டுவதற்கு முன்னவே கார் கதவை திறந்து கொண்டு சாலையில் குதித்து விட்டவன் நெஞ்சு முழுக்க ரணமாகி குருதியோடு மண்ணில் புரண்டு துடித்து போனான் ஆத்வி. இடித்து சென்ற லாரிக்காரனோ தீபக்கின் உத்தரவுப்படி ஆத்வி இறந்து விட்டானா என உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக சிறிது நேரம் கழித்து லாரியை விட்டு இறங்கி நசுங்கி கிடந்த காரை யோசனையாக சுற்றி சுற்றி வந்து ஆத்மியை தேட அவன் அதில் இருந்தால்தானே கண்ணில் படுவான். ஒன்றும் புரியாமல் தலையை சொரிந்தவன் கழுத்து மடக் என முறியும் சத்தம். கூலிக்கு எச்ச பொறுக்கிற நாயே, அந்த தீபக் ராஸ்கல் அனுப்பினானா உன்ன? பற்களை கடித்தவன் அவன் விழாவில் தொடர்ந்து குத்துவிட உஃப் உஃப் என்ற சத்தத்துடன் ஆத்வியிடம் இருந்து திமிரிய லாரிக்காரன் அவன் உடம்பு பிடியில் இருந்து வெளிவந்தவனோ பார்க்கவே பைல்வான் போன்ற பயங்கரமான தோற்றத்தில் இருந்தான். புஜத்தை உதறி கழுத்தை முறித்து கொண்டவன், வாங்கின காசுக்கு விசுவாசமா நடக்கிறது தான் என் வேலை.
அதனால உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. யானை போல் புழுதி பறக்க ஓடி வந்து ஆத்வி முட்ட வர சுதாரித்து நகர்ந்து நின்றவன் குனிந்து பைல்வானின் காலை பிடித்து இழுக்க குப்புற விழுந்த கும்கியாக மீண்டும் எழுந்தவன் ஆத்வியை சுருட்டி பிடித்துக்கொண்டு தன் பின்னால் இருந்த கத்தியை உருவி குத்த போக அவன் இடையில் ஓங்கி குத்திவிட்டு ஆத்வி நகர்ந்து கொள்ளவும் அந்த கத்தி மண் தரையில் சொருகி நின்றது. நொடியில் அதனை பிடுங்கிய ஆத்வி ஆ என்ற கதறலுடன் ஒரே துண்டாக பைல்வானின் தலையை வெட்டி தூர எரிந்திருந்தான். குருதி தெரித்த முகம் விகாரமாக காட்சியளிக்க தலை தனியாக முண்டம் தனியாக இருந்தவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு நடந்தே அருகில் இருந்த மருத்துவமனைக்கு சென்ற ஆத்வி வரும் வழியிலேயே தன் பிஏவிற்கு அழைத்து விவரங்கள் சொல்லி பைல்வானை சுத்தம் செய்துவிட்டு தனக்கும் மாற்றுடை எடுத்து வர கூறியிருந்தான். கண்மூடி நடந்த காட்சிகளை கண்டவனுக்கு தீபக்கை கொல்ல சிறிது நேரம் கூட பிடித்திருக்காது. இருந்தும் அவன் தந்தை ரோஹித்தை விட கேவலமான கொடூர மிருகம் இல்லை அவன் என்ற ஒரே காரணத்தினால்தான் அவனை விட்டு வைத்திருப்பவனுக்கு தெரியாதே அவன் அன்னைதான் தன் குடும்பத்தையே கொன்று சிதைத்த மிருகம் என்று. யாரை மனிதாபிமானம் அடிப்படையில் கொல்லாமல் விட்டு வைத்திருக்கிறானோ அவனால் மிகப்பெரிய கொடிய ஆபத்து நேரவிருப்பதை அறியாத ஆத்வி முகத்தை கழுவிக்கொண்டு வெளியே வந்தவன் கண்டதோ கலங்கிய கண்களுடன் கையில் உணவு தட்டோடு தலைகுனிந்து நின்றிருந்த மனைவியைதான். சற்று நேரத்திற்கு முன் அத்தனை கடினமாக அவன் திட்டுவிட்டு சென்றது மனதை மிகவும் காயப்படுத்தியது எனவோ உண்மைதான். ஆனால் அதையும் தாண்டி அதில் உள்ள நிதர்சனமும் புரிந்து கொண்ட கவி கணவனை வாய் திறந்து சொல்லும் அளவிற்கு கேவலமாக செல்லம் கொஞ்சி நடந்து கொண்டுள்ளோம். உறங்கியும் தின்றுமே நேரத்தை கழித்துள்ளோமே. ஒரு மனைவியாக இதுவரை உணவருந்தி விட்டாயா என்று கூட கேட்டதில்லை. ஆனால் அவனோ ஒவ்வொரு இடத்திலும் தன் தேவை என்ன என்பதை நன்கு அறிந்து வைத்து பிரஷில் பேஸ்ட் வைத்து கொடுப்பதில் இருந்து முகம் கழுவி விட்டு சில நேரங்களில் குளிக்கவும் ஊற்றி சிக்கல் முடையை அவனுக்கு தெரிந்ததை போல் வாரி உணவூட்டி விட்டு இரவு துயில் கொள்ளும் போதும் குழந்தை போல் நெஞ்சில் போட்டு தட்டி உறங்க வைப்பான். அவ்வப்போது கணவனுக்கே உரித்தான உரிமையான குறும்புகளையும் பெண் தேகத்தில் நிலைநாட்டி பெண்மையில் தேன் உறிஞ்சி கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து குழந்தையை விட மிக கவனமாக பார்த்து கொண்டான். ஒவ்வொரு தீண்டலிலும் மென்மை 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 மட்டுமே. உடலுறவின் போது கூட மற்ற அனைத்து பாகங்களிலும் சற்று வன்மையாக கையாளுபவன் கவியை ஆச்சரியம் கொள்ளும் அளவிற்கு அவள் பெண்மையை மட்டும் அத்துணை மிருதுவாக கையாளுவான். அவள் பெயர்களையோ தோணும் போதெல்லாம் கவி, நரு, பேபி என ஒவ்வொரு விதமாக ராகம் இழுத்து கண் சொக்கி பாவையின் நெஞ்சனையில் விழுந்து சேட்டைகள் செய்பவனை வெக்கம் கொண்டு ரசித்து முத்தமிட்டு மார்போடு இறுக்கிக் கொள்வாள் பேதை. அந்நினைவலைகளில் மூழ்கி கலங்கிய விலைகளோடு தரை நோக்கியபடி நிற்பவளை வருத்தமாக கண்டவன் அமைதியாக அவ்விடம் விட்டு கிடக்க போக, சாப்பிட்டு படுங்க மாமா, அதுக்கு மேல நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். அவன் கால் நகர்வை வைத்து தொண்டை அடைக்க சொன்ன கவி அவனிடம் தட்டை நீட்டவும் அவளின் பாராமுகமும் இதயத்தை குடைந்து காயம் கொள்ள வைத்தாலும் நெஞ்சு முழுக்க இரத்த கிளறியாக இருக்கும் இந்த நேரத்தில் அவளிடம் இறங்கி செல்ல நினைக்காமல் மனைவி கொடுத்த உணவை வாங்கி கொண்டு வெளியேறிவிட்டான். மெத்தையில் தனியாக படுத்து கால்களை சுருக்கிக் கொண்டவளுக்கு மனம் முழுக்க கணவனின் அருகாமையில் ஏங்கி உருகியது. அவன் உடல் சூடு இல்லாமல் உறக்கம் வருவேனா என்று அலை கழித்த நிறையில் இனிவரும் நாட்களில் அவன் சுட்டிக்காட்டிய தவறுகளை எல்லாம் திருத்திக் கொண்டு கணவனின் எதிர்பார்ப்புகள் என்னவென அறிந்து கொண்டு அவனுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்க வேண்டும் என மனமாற நினைத்தவளுக்கு சமையலை பற்றி சிந்திக்கத்தான் தலை சுற்றி கொண்டு வந்தது. ஒரே நாள எப்படி சமைக்க கத்துக்கிட்டு என் புருஷனை மயக்கிறது? அவள் மூளை தீவிரமாக யோசிக்க, நீ சமைக்க போறேன்னு மட்டும் சொல்லு, தானா உன் புருஷன் மயங்கி விழுந்துடுவான். சரியான நேரத்தில் பங்கம் பண்ணியது அவள் மனசாட்சி. ஏய் சி போ என சிரித்து கொண்டிருந்த மனசாட்சியை துரத்தி விட்டவள், அச்சோ கடவுளே, என் மனசாட்சியை எனக்கு கிண்டல் பண்ணி காலை வாரிட்டு போகுதே, நான் எப்படி சமைக்க கத்துக்க போறேனோ? ஆமா, நாளைக்கு என்ன சாப்பாடு மாமாக்கு செஞ்சு கொடுத்து அசத்தலாம் என்ற யோசனையில் படுத்திருந்தவளின் மென் வயிற்றில் அழுத்தமாக கரம் பதியவும் இதயம் வேகமாக அடித்து கொண்டது. என்னடி கோவமா இருக்கியா? சூடான மூச்சு காற்று அவள் பின்னங்கலத்தை உரசியதில் பிடரி மயிர் நட்டுக்கொண்டது கவிக்கு. அவன் புறம் திரும்பாமலே இல்லை என மெல்லமாக தலையசைத்தவளுக்கு ஏனோ கண்கள் கரித்து கொண்டு வந்தது. அப்புறம் ஏன் இந்த பக்கம் திரும்பி படுத்திருக்க
இத்தனை நேரம் அவளிடம் வீம்புக்கென கத்திவிட்டு சென்றவனுக்கு காயம் தந்த வழியை விட அவளின் சிறிது நேர பிரிவை கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. இல்ல, சும்மாதான். நீங்க தூங்கலையா என்றவள் அவன் பக்கம் திரும்பி படுக்கவில்லை. நீ இல்லாம தூங்க வரல பேபி. யோசனையின்றி சட்டென வந்தது பதில். தன்னவன் வார்த்தையில் மனம் ஒழுக்க குளிர்ச்சாரல் பரவ இதழ் கடித்து தன் உணர்வுகளை அடக்கிக் கொண்டாள் கவி. ஏதோ டென்ஷன்ல கோவமா பேசிட்டேன், அதுக்காக இப்படி சோகமா இருந்தா நல்லாவா இருக்கு? உன் முகத்துல சிரிப்பை பார்க்கலினா எதையோ இழந்த மாதிரி இருக்கு அம்மோ என்றவன் அவள் முகம் திருப்பி நெற்றியில் முத்தம் வைக்க கண்மூடி அவன் முத்தத்தை இன்பமாக பெற்றுக்கொண்டவளுக்கு அந்நேரம் பார்த்து புன்னகையே தோன்றவில்லையே. அதான் மன்னிப்பு கேட்டுட்டேனே பேபி, இன்னும் ஏன் முகம் உம்முன்னு வச்சிருக்க, சிரிடி என்றான் வண்ண முகத்தை ஆள நோக்கி. திடீர்னு சரினா எப்படி சிரிக்க? நான் சாதாரணமா தான் இருக்கேன். ஆனா நீங்க தான் என்னவோ போல இருக்கீங்க. என்னென்னவோ பேசிட்டீங்க. பேச பிடிக்கலன்னு சொன்னீங்களே, இப்ப மட்டும் பிடிக்குதாக்கும். அவன் பக்கம் இருந்த முகத்தை திருப்பி கொண்டாள். கணவன் மனைவியின் ஊடல் எல்லாம் கடலில் அடித்து செல்லும் குப்பைகள் போன்றது. தேவையானவற்றை மட்டுமே தரம் பார்த்து பிரித்து கடலுக்கடையில் புதைத்து பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளும். அதே கடல் அலைகள்தான் ஒன்னுத்துக்கும் உதவாத தேவையற்ற குப்பைகளை கரையில் அடித்துக்கொண்டு தள்ளிவிடும். காதல் கொட்டி கிடக்கும் மனங்களுக்கும் இப்படித்தான். இரு மனங்களும் ஒன்றோடு ஒன்றிணைந்த கணவன் மனைவி சண்டைகள் யாவும் காரணமின்றி வரும். ஏன் சண்டை வந்தது என்று யோசிக்கும் முன்பே வந்த தடம் இல்லாமல் அந்த சண்டையும் தானாகவே ஓடி ஒளிந்து விடும். இருவரின் புரிதல்களும் விட்டு கொடுக்கும் தன்மையிலும். அதான் சொல்றேனே கவி, டென்ஷன்ல எனக்கே தெரியாம ஏதேதோ சொல்லிட்டேன். இதனால நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுவேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுடி. அதுக்காக நீ வேணா 2 அடி கூட என்னை அடிச்சுக்கோங்க. அதை விட்டு அழகு முகத்தை மந்தி மாதிரி வச்சிருக்காதடி, பார்க்க சகிக்கல. வேண்டுமென்றே முகத்தை சுளிக்கவும் சூறாவளியாக அவன் பக்கம் திரும்பிய கவி, அப்போ எனக்கு குரங்குன்னு சொல்றீங்களா என்றவள் செல்ல முறைப்போடு அவன் மார்பின் மீது குத்தவும் ஆ என்ற சத்தமான அலறிவிட்டான். ஆத்வி. அத்தியாயம் 64. ஆ என்ற கணவனின் அலறலில் பதட்டமான கவி, என்னாச்சு மாமா, ஏன் கத்துனீங்க? நான் அவ்வளவு வேகமா அடிக்கலையே என்றவளின் கரம் ஒருவித மென்மையை உணர்ந்து விட்டதில் சந்தேகமாக அவன் மார்பை பார்த்தாள். எப்போதும் இல்லாமல் இரவில் சட்டை அணிந்திருந்தான். போதாக்குறைக்கு சற்று பெரிதாக புடைத்து வெளிவந்திருந்த மார்பு பகுதி குழப்பத்தை உண்டு செய்ய உடனே சட்டை பொத்தானை கலட்ட முனையவும், ஏய் கவி, என்னடி பண்ற, கையை எடு. சட்டென நகர முற்பட்டவனை தடுத்து, இப்ப சட்டையை கலட்ட போறீங்களா இல்லையா? அக்மார்க் மனைவியாக விழிகளை உருட்டி மிரட்டவும், என்னடி மிரட்டெல்லாம் செய்யற, சட்டை போட்டது தப்பா? அப்பா, அப்படி ஒரு அப்பாவி நடிப்பு அத்தனை வழியிலும். நீங்க கோவப்பட்டு கத்தினா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கும். ஆனா இந்த அப்பாவி முகத்தை வச்சிருந்தா நிச்சயம் அதுல கேடு திறந்தா இருக்கும். ஒழுங்க சட்டையை கழட்டுங்க, இல்ல எனக்கு கெட்ட கோபம் வரும். படுத்திருந்தவள் வெடுக்கென எழுந்து அமர ஆத்விக்கோ மனைவியின் அதட்டலில் புதிதாக தோன்றிய படப்படப்பில் இதயமெல்லாம் வேகமாக துடிக்க தொடங்கியது. இதற்காக இந்த ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தானே அவளிடம் கோபத்தை காட்டியது. ஆனால் அவளை விட்டு பிரிந்து இருக்க முடியாமல் அன்னை மடி தேடும் செய்யை போல் அவள் ஸ்பரிசம் பட்டால் ரணவழியும் சுகமாகிவிடும் என்ற எண்ணத்தில் அவனை வாண்டடாக வந்து மாட்டிக்கொண்டானே. ஏய் சொன்னா கேளு நருமா, சும்மா இந்த சட்டையை போட்டிருக்கேண்டி, நீ அமைதியா படு, எனக்கு தூக்கம் வருது. உண்மையில் காயத்தின் வலியை அவளிடமிருந்து மறைக்க மிகவும் சிரமம் கொண்டவனுக்கு மருந்தின் வீரியத்தில் உறக்கம் சொக்கியது. அப்பட்டமான சோர்வு அவன் முகத்திலும் உடல் மொழியிலும் கண்டு கொண்ட கவி, இன்னைக்கு நம்ம லவ் மேக் பண்ணலையே மாமா, மறந்துட்டீங்களா உங்க டீல? ஒரு மார்க்கமாக புருவம் உயர்த்தியவள் அணிந்திருந்த நைட்டியின் முன்பக்க ஜிப்பை கலட்டி ஒற்றை தோள் பக்கம் அதை வலிய விடவும் எச்சிலை விழுங்கியவனுக்கு வலியை தாண்டிய மோகம் சுர்ரென கிளம்பியது ஆசை மனைவியின் தளதளக்கும் முன்னழகில். ஐயோ சோதிக்கிறாளேடா, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா சண்டையாவே இருக்கட்டும்னு சமாதானம் செய்யவே வந்திருக்கவே மாட்டேனே. ராட்சசி, காட்டு காட்டுன்னு சொல்லும் போதெல்லாம் மூடி மறைச்ச அழகா வெக்கப்பட்டே கொள்ளுவா. இன்னைக்கு அவளா காட்டுறா, குழஞ்சு வேற பேசுறாளே, அடுத்தடுத்து என்ன பண்ணுவான்னு தெரியலையே. மனதில் புலம்பியவன் தனக்கு முன்னால் வேகமாக பொங்கி எழுந்த ஆண்மையை தலை உயர்த்தி பார்த்து, இதுக்குதான்
யார்கிட்ட கோவப்பட்டாலும் வீட்டில் உள்ள பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல. அப்போ புரியல, இப்போ புரியுது. தேவதையாக தாலி கட்டிய அழகு மனைவி இத்தனை நெருக்கத்தில் இருந்தும் அவளை நெருங்கி சொந்தம் கொள்ள முடியாத தன் நிலையை எண்ணி நொந்து கொண்டவனாக மனைவியை பாவமாக பார்த்தான் ஆத்வி. அன்னம் தண்ணீர் ஆகாரம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, அடி தித்திக்கும் கரும்பே, தினமும் இரவில் உன்னை உணவாக கொடுத்து விடடி. இனிப்பை உண்டு வாழும் எறும்பாக உன்னை கடித்து தின்றே மோட்சம் பெற்றுக்கொள்கிறேன். கூடலின் போது கவிதை பேசி அவளை கூச வைத்து தினம் நீ வேணும்டி என் தங்க குட்டி என கொஞ்சி கொஞ்சி கிறங்கியே அவளையும் கிறங்க வைப்பான். இத்தனை நாளா நீங்க தானே விதவிதமா வித்த செஞ்சு என்னை அசத்துனீங்க. இன்னைக்கு நான் உங்களை அசத்துறேன், கண்ணை மூடுங்க மாமா. ரகசிய குரலில் கிசுகிசுத்து அவனை நெருங்கிய கவி மூச்சு வாங்க கிடந்தவன் இதழில் இதழ் உரசி நாவால் இதழ் துடைக்க கண்மூடி மின்சார தாக்கத்தை இன்பமாக பெற்றுக்கொண்டவன். கவி ப்ளீஸ் டி, இப்போ வேணாம், மார்னிங் ஊருக்கு கிளம்பணும் பேபி. உணர்ச்சி குவியலாக அவன் உதிர்க்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் இணையாக அவனது ஒவ்வொரு சட்டை பொத்தானை கழட்டி கொண்டே வந்ததை மனைவி கொடுத்த முத்த மயக்கத்தில் பாவம் அறியவில்லையே ஆத்வி. மிருதுவான தாமரை இதழ்கள் ஆடவனின் வன்கிதழை மெல்ல வருடி சிறைப்பிடிக்க மகுடிக்கு மயங்கிய பாம்பாக இடக்கரத்தை அவள் இடையில் விட்டு இறுக்கிக் கொண்டவனுக்கு அடக்க முடியா மோகம் கிளர்ந்து விட்டு எழுந்த நேரத்தில் கவியின் அழுகை சத்தம் நெஞ்சை பிளந்தது. மோகம் மொத்தமும் வடிந்து மிரளும் சிறுவனாக திடுக்கென கண்விழித்த ஆத்வி தன் நெஞ்சில் இருந்த பெரிய கட்டை கண்டு வாய்ப்பொத்தி அழுது கொண்டிருந்த கவிக்கு என்ன பதில் சொல்லி சமாளிப்பது என புரியாமல் அவளையே வெறித்து பார்த்தவன். கவி ஒன்றும் இல்லடி, ஜஸ்ட் ஒரு சின்ன காயம், அவ்வளோதான். இதுக்கு ஏன் அழுது நல்ல மூட ஸ்பாயில் பண்ணுற? நீ வா பேபி, நம்ம லவ் மேக் பண்ணலாம் இன்னைக்கு. ஓ ஸ்டைல நீ என்ன பண்ணாலும் ஓகே பேபி, நான் என்ஜாய் பண்ணுறேன். குறும்பாக அவன் கண்ணடிக்கவும் பார்வையாலே அக்னியை கக்கியவள் அவனிடம் எதுவும் பேசாமல் நைட்டியை சரி செய்து கொண்டு திரும்பி படுத்து கொண்டவளின் கண்கள் மட்டும் விடாமல் கண்ணீரை சொரிந்தது. இந்த காயம் எப்படி வந்தது? எங்கே சென்றதால் வந்தது? யார் காரணம் என்று இப்படி ஏதாவது கேட்டிருந்தால் கூட மனது லேசாக இருக்குமோ என்னவோ. ஒன்றும் பேசாமல் முதுகு காட்டி படுத்து அழுகையில் தேம்பும் மனைவியை கண்டு மனபாரம்தான் கூடியது. கவி அவள் தோளில் கை வைக்க எந்த எதிர்ப்பும் இல்லை. உடல் மட்டும் குலுங்கியதில் அழுகிறாள் என உணர்ந்து கொண்டவன். கவிமா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் டி, உனக்கு தெரிஞ்சா நீ ஃபீல் பண்ணுவேன்னுதான் சொல்லாமல் விட்டுட்டேன். இப்போ நான் நினச்ச மாதிரி தான் அழுதுகிட்டு இருக்க. இங்கே பாரு, நான் நல்லா இருக்கேன்டி, எனக்கு ஒன்றும் இல்லை. என் பக்கம் திரும்ப பாப்புக்குட்டி. அவள் பெண்ணகலத்தில் சிறு சிறு முத்தங்களை பதித்து தன் புறம் திருப்ப முயல முரண்டு பிடிக்காமல் தான் இழுத்த இழுப்பிற்கு வந்த மனையாளின் மூடிய இமைகளில் முத்தமிட்டவன். ஏதாவது பேசுடி, கண்ணு மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம் என்றவன் குரல் அழுத்தமாக வெளிவந்ததில் வெடுக்கென கண் திறந்த கவி. என்ன அர்த்தம்னா என்ன சொல்றீங்க? நான் ஏதாவது கேட்டாலும் குத்தம், கேட்கலைனாலும் குத்தம். உங்களுக்கு தான் நான் உங்க பர்சனல் பத்தி பேசினா பிடிக்கவே பிடிக்காதே. அப்புறம் எப்படி நான் கேட்கறது? விழிகளில் தேங்கிய கண்ணீரோடு உரைத்தவளின் பார்வையெல்லாம் அவன் நெஞ்சில்தான் வேதனையாக படித்திருந்தது. என் மேல கோவமா இருக்கேன்னு உன் ரெட்சாஸ் மூக்க பார்த்தாலே தெரியுதுடி. நான் ரேஸ் பத்தி பேசாதேன்னு சொன்னத நீ எப்படி புரிஞ்சு வச்சிருக்க? என் மக்கு பொண்டாட்டி, என்கிட்ட உனக்கு இல்லாத உரிமையாடி. ப்ளீஸ் ரேஸ் விஷயத்தை மட்டும் என் விருப்பப்படி விட்டுருடி. மற்ற எல்லா விஷயத்திலையும் உனக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் உண்டு, உனக்கு மட்டும்தான் உண்டு என்றதை அழுத்தமாக கூறி, உன் உரிமையான அன்பு கலந்த காதல்ல வாழ்க்கை முழுக்க அடிபணிஞ்சு உன் நெஞ்சிலே நான் உருகி கிடக்கணும். இப்போ எதை நினச்சி குழப்பிக்காம ஃபீல் பண்ணாம தூங்குடி. காலையில் ஊருக்கு போகணும். உன் ஃப்ரெண்டு கல்யாணத்தப்ப இப்படி தான் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு நிற்பியா? அவள் செர்ரி மூக்கை கடித்து முத்தம் வைக்க கணவனின் மெய்யுறுக்கும் காதல் பேச்சில் மனம் நெகிழ்ச்சி அடைந்தாலும் ஏதோ ஒருவித நெருடல் அவள் நெஞ்சை அழுத்தியது. அழகான விடியல் பொழுதில் கணவன் மனைவி இருவரும் ஊருக்கு புறப்பட தயாராகி இருந்தனர். கவியின் மனதில் பல குழப்பங்கள். சிலது தீராமல் இருக்க யாதவ் ஸ்வாதியின் திருமணம் முடிந்ததும் அனைத்தையும் கணவனிடம் மனம் விட்டு பேசி குழப்பங்களை தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தாள். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் என் பையன் இப்படி கால் முடங்கி வீல் சேர்ல இருப்பான்? சொல்லுங்க டாக்டர், என் பையன் எழுந்து நடப்பானா மாட்டானா? அன்னத்தின் குரல் அடக்கப்பட்ட கோபத்துடன் வெளிவந்து தனக்கு எதிரே இருந்த மருத்துவரை பார்வையால் துளைத்து எடுத்தது.
அன்னத்தை பற்றி எதுவும் தெரியாத மருத்துவரோ அவள் பார்வை அலட்சியத்தை செய்து, இங்க பாருங்க மேடம், சும்மா சும்மா எங்களை இப்படி கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா நாங்க எப்படி எங்க வேலையை பார்க்கறது? சும்மா கடமைக்கென எல்லாம் என்னால உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு உங்க பையன் எழுந்து நடக்கிறதெல்லாம் நடக்காத காரியம். நீங்க என்னதான் என்ன தினமும் கூப்பிட்டு அவரை செக் பண்ண சொன்னாலும் ஒரு புண்ணியமும் இல்லை. அதனால இனி அடிக்கடி என்னை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ற மருத்துவருக்கு அத்தனை கடுப்பு. தீபக் நடக்க முடியாது என்று சொல்லியும் கேளாமல் தினமும் 2 வேளைக்கு அவரை அழைத்து வேலை செய்யாத காலை பாரு பாரு என்று தொந்தரவு செய்யவும் இத்தனை நாளும் அமைதியாக காத்த மருத்துவருக்கு சலிப்பு தட்டி எரிச்சல் கொண்டு கத்திவிட்டார். அமைதியாக அவரையே பார்த்த அன்னம், அப்போ என் புள்ள எழுந்து நடக்க மாட்டான்னு சொல்ற, அப்படிதானே? அவள் கேட்ட தினசிலே வில்லங்கம் மறைந்து இருப்பதை உணராதவர், ஏமா இதைத்தானே நானும் வந்த நாள்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், சும்மா சும்மா அதையே கேட்குறீங்க? தன் பெட்டியில் மருத்துவ பொருட்களை எடுத்து வைத்தபடி டென்ஷனில் கத்திக்கொண்டு இருந்தவரின் மூச்சும் பேச்சும் அதோடு நின்று இருந்தது. அவர் நெற்றி பொட்டில் இறங்கிய புல்லட்டினாள். மா, ஏன் அந்த ஆளை போட்டு தள்ளன என்ற தீபக்கின் புறம் துப்பாக்கியை தோளில் வைத்துக்கொண்டு நிதானமாக திரும்பிய அன்னம், அவனாலதான் உன்னை நடக்க முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டானே, அதான் போட்டேன். போதாகுறைக்கு ஓவரா பேசுறான், போய் சேரட்டும், வேற நல்ல நியூராலஜி ஸ்பெஷலிஸ்டா பார்த்து உன் காலை சரி பண்ற என்ற அன்னம், நேத்தும் அந்த ஆத்வி மிஸ் ஆகிட்டான், இனிமே அவளை ஒன்றும் பண்ண வேணாம், இது வரைக்கும் பண்ணதெல்லாம் நீதான்னு எப்போவோ கண்டுபிடிச்சு இருப்பான். அப்படி இருந்தோம் அமைதியா இருக்கானா ஏதோ காரணமாக தான் இருக்கும். திரும்ப திரும்ப அவனை சீண்டி விட்டா சரி வராது. அதுக்குன்னு ஒரு நேரம் அமையும், அப்ப பார்த்துக்கலாம். அந்த ஹரிதா அங்க இருந்து கிழிச்சதெல்லாம் போதும். அவளை அங்கிருந்து கிளம்பி அவ வீட்டுக்கு போக சொல்லு. அவ எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டா போல. துப்பாக்கியை முந்தானையால் துடைத்த அன்னம் அங்கு ஓரமாக கைகட்டி நின்றிருக்கும் வேலையாட்களுக்கு கண்ணை காட்ட இறந்து போன மருத்துவரை அப்புறப்படுத்தும் வேலையில் மூழ்கினர். ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான். அந்த ஹரிதா ஒரு வேஸ்ட் பீஸு. பணமும் அழகும் எவன்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட மயங்கி கிடப்பா. இந்த ஆத்மி மேல இருக்க காதல் மயக்கம் எத்தனை நாளைக்கோ. நம்ம அவனையும் அவன் குடும்பத்தை போட்டு தள்ளத்தான் அவளை வேவு பார்க்க வச்சிருக்கோன்ற உண்மை அவளுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவளை துரத்தி விட்டா நல்லது. இல்லைனா இந்த செத்த டாக்டர் கதை தான் அவளுக்கும். தீபக் சொல்ல அன்னம் வில்லங்கமாக தலையாட்டி வைத்தாள். காரில் இருந்து இறங்கி வரும் மகனையும் மருமகளையும் இன்முகத்தோடு ஆரத்தி எடுத்து மித்ரா அழைக்க நீண்ட நாட்கள் கழித்து அனைத்து உறவுகளையும் கண்ட மகிழ்ச்சியில் கண்கலங்கி போனாள் கவி. தன் முன்பு எந்த ஒரு கலக்கமும் இன்றி புன்னகை முகத்தோடு நிற்கும் சுவாதியை கண்ட கவி ஓடிப்போய் அவளை அணைத்து கொண்டதும், கவி எப்படி இருக்க? உணர்ச்சி பெருக்கில் கேட்ட ஸ்வாதிக்கும் தோழியை கண்ட பூரிப்பில் கண் கலங்கியது. நான் நல்லா இருக்கேன் ஸ்வாதி. மாமா என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஆனா உன்னை பிரிஞ்சு இருக்கிறது தான் வருத்தமா இருக்கு. சோகமாக கவி சொல்லும் போதே இடை புகுந்த ஆரு, அப்போ எங்களெல்லாம் பிரிஞ்சிருக்கிறத வருத்தம் இல்லைன்னு சொல்ல வரியா கவி? அச்சோ ஹனி, நான் எப்போ அப்படி சொன்னேன்? உங்க எல்லாரையும் பிரிஞ்சு இருக்கிறதும் எனக்கு வருத்தம்தான். இருந்தாலும் என்னை தோழியை ஓர கண்ணால் பார்க்கவும் ஆரோ செல்லமாக முறைக்க, போதும் போதும், அப்புறம் உங்க சண்டையை வச்சுக்கலாம். முதல்ல எல்லாரும் உள்ள வாங்க. அடுத்த வாக்குவாதம் தொடரும் முன் அனைவரையும் உள்ளே அழைத்து சென்றாள் மித்ரா. அனைவரையும் நலம் விசாரித்த பெண்ணே தன்யாவோடு விக்ரம் அறைக்கு வந்த கவி அவன் அருகில் அமர்ந்து விக்ரமின் கரம் பற்றியவளாக, பழைய நினைவுகள் எனக்கு எதுவும் இல்லைனாலும் உங்களை பார்க்கும் போதெல்லாம் என் மனசுல இனம் புரியாத சந்தோஷம் வந்த போகுது மாமா. அதுக்கான அர்த்தம் என்னன்னு இப்போதான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. என் மேலே நீங்கள் தான் ரொம்ப அன்பாக இருப்பீங்கன்னு அத்தை சொன்னாங்க. கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மாமா. ஆனால் அந்த சந்தோஷம் முழுமையாக கிடைக்கணும்னா நீங்கள் மறுபடியும் எழுந்து வந்து உங்கள் அன்பை எனக்கு திருப்பி கொடுக்கணும். எனும்போதே தொண்டை கரை கரைத்தது. நான் இப்போ உயிரோடு இருக்கிறதும் உங்களால் தான். தொலைஞ்ச உறவுகளை மீண்டும் எனக்கு திருப்பி கிடைக்க காரணமாக அமைஞ்சதும் உங்களால் தான். கண்மூடி படுத்திருந்தாலும் உங்கள் அன்பை நீங்கள் எனக்கு எப்பவும் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க மாமா. ஆனால் இது போதாதே, யாதவத்தவனுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கண் விழிச்சு இருக்கணும். இது என் ஆசை மட்டும் இல்லை, நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தோட ஆசையும் இதுதான். அவன் கேசும் வருடி மனதில் இருப்பதை உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்திய கவி சற்று நேரத்தில் வெளியேறிவிட விக்ரமின் மூடி இருந்த இமைக்குடையில் இருந்து
சிறிதாக கண்ணீர் துளி வெளிவந்தது. ஊருக்கு வந்து 2 நாட்கள் கடந்த நிலையில் சிறகு முளைத்த பட்டாம்பூச்சியாக தன் குடும்பத்தையே சுற்றி வந்த கவியோ கணவனை வேண்டுமென்றே தவிக்க விட்டாள். இரவிலும் தன்யாவை உடன் அழைத்து வந்து உட்கார்ந்து குறங்காமல் கதை பேசிக் கொண்டு படுத்திருப்பவளை பார்வையால எரித்து தள்ளுவான் ஆத்வி. குட்டி பிசாசி, தூங்கிதான் தொலையேன். மண்ணு என்ன ஆகுது? தூங்குதா பாரு. இதுக்கு தான் அஜய் மாமா உன்னைய எப்பவும் திருட்டுத்தனமா என்கிட்ட தள்ளிட்டு போவார் போல. பாவமாக நொந்த ஆத்வி நள்ளிரவு தாண்டியும் தூக்கத்திற்கான சுவடின்றி அவன் சிவந்த மூக்கையின் கைவளைவில் படுத்துக்கொண்டு சிரித்து பேசி விளையாடி கொண்டிருக்கும் தன்யாவை பாவமாக கண்டு தன்னை கண்டு கொள்ளாமல் சிரித்து கொண்டிருக்கும் மனைவியை வெறியாக முறைத்து வைத்தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமாத்த, நான் இப்போல்லாம் சுவாத்தியத்தை கூட தான் தூங்குறேன். அவங்களும் உங்களை மாதிரி நிறைய கதை சொல்லி ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. உற்சாகமாக தன்யா சொல்லவும், அப்படியா என்றால் ஆச்சரியமாக. ஆமாத்த, ஆனால் அடிக்கடி வாசலை எட்டி பார்த்துட்டே இருப்பாங்க. நானும் ஏன் அத்தை அங்கே பார்க்குறீங்கன்னு கேட்பேன். அதுக்கு அவங்க திருட்டு பிக் ரேட் ஒன்று எட்டி பார்த்துட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க என்றதும் புரிந்தும் புரியாமலும் திருவென முழித்து வைத்தாள் கவி. ஆனால் நம்ம வீட்டில் தான் ரேட்டே இருக்காதே. சுவாதியத்தை மட்டும் எப்படி ரேட்டை பார்த்தாங்க? குட்டி மொழியை கசக்கி தன் சந்தேகத்தை கவியிடம் கேட்க, ஆக மொத்தம் இந்த குட்டி பிசாசு யாதவையும் நிம்மதியாக விடலை போல. இப்படியே விட்டா நம்ம நிலைமையை ரொம்ப மோசமாகிடுமே. அமுக்குடா இந்த குட்டி எலிய என பாய்ந்து வந்த தன்யாவை தூக்கி கொண்டு ஆத்வி, அந்த ரேட்டு எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் பாப்ஸ். மாமா உனக்கு அந்த பிக் ரேட்டை காட்டட்டுமா என்றதும், ஓ சூப்பர் மாம்ஸ், சீக்கிரம் காட்டு, நான் அந்த பிக் ரேட்டை பார்க்கணும். குழந்தை துள்ள, ஏய் ரேட்டெல்லாம் எதுவும் இல்லை தன்யா, நம்பாத, உன் மாமா பொய் சொல்கிறாரு. கவி கத்த காதில் வாங்காமல் இருவரும் வெளியே ஓடி இருந்தனர். எங்க மாம்ஸ் இருக்கு அந்த பிக் ரேட்? எப்போ வெளியே வரும்? நான் பார்க்கறதுக்குள்ள ஓடிட்டா என்ன பண்ணுறது? கேள்வி மேல் கேள்வி கேட்டபடி அவன் தோளில் ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டு வரவும் ஆத்வி இருக்கும் அவஸ்தையில் நொந்து போனவன், என்னை விட அந்த பிக் ரேட் பற்றி உன் யாது மாமாவுக்கு தான் நல்லா தெரியும். பேசாம அவன்கிட்ட கேட்கலாமா குட்டி என்றான் வில்லங்கமாக. ஓ கேட்கலாமே, அப்போ சீக்கிரம் போ, அந்த பிக் ரேட்டை ஓடிட்டு போகுது. அவனை அவசரப்படுத்த, அந்த பிக் ரேட்டே அந்த பொண்ணாட தான் மவனே. நானே என் கவி கூட கல்யாணத்துக்கு முன்னாடி குஜால்ஸ் பண்ணலடா. உனக்கு அடிச்சிருக்கு பாரு லக்கு, உன்னை சும்மா விடுவேனா? வன்மத்தோடு யாதவின் அறை கதவை தட்ட போனவன் அது திறந்து இருப்பதை கண்டு காண்டாகி சுவாதியின் அறைக்கு சென்று கதவை தட்டப்போக, அச்சோ விடுங்க, எதுக்கு இங்கே வந்தீங்க? வெளியே போங்க முதல்ல. முடியாது, போடி. இத்தனை நாளாக என்னை அலைய விடல, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கொடு, அப்பதான் போவேன். அடம் செய்த பெருச்சாலியோ, ப்ளீஸுங்க உங்கள் ரூமுக்கு போங்க, யாராவது வந்தா எனக்கு தான் வெக்கமாக போகும். கெஞ்சலாக பின்னால் பதுங்கி நகர்ந்து சென்ற முயலை ஒரே எட்டில் இறுக்கி அணைத்து இதழ் உறிஞ்சும் சத்தத்தில் அதிர்ந்து நின்றாள் ஆத்வி. அட பாவி, இவன் என்ன இவ்வளோ மோசமாக இருக்கான்? அவன் கிஸ் அடிக்கிற ஸ்பீடுக்கு இன்னைக்கு வெளிவர மாட்டான் போலையே. இவனை போய் இன்னசென்ட் பாய்னு நினச்சது தப்பா போச்சு. எல்லாம் எத்தால எழுத்து, இதெல்லாம் பார்க்கணும்னு. பெரிதாக சலித்து கொண்ட ஆத்வி மீண்டும் தன்யாவை தன் அறைக்கு தூக்கி செல்ல நினைக்க, மாம்ஸ் ரேட்டை காட்டாம ரூமுக்கு போற, நான் பிக் ரேட்டை பார்க்கணும். தன்யா வேறு அடம் செய்யவும், பிக் ரேட்டு ரொம்ப பிஸியாக இருக்கு, நாளைக்கு காட்டுறேன், அமைதியா வா பாப்ஸ் முறைப்போடு சொல்லி அறைக்கு செல்ல போக அவன் தோளை பற்றியது வலியக்கரம். என்னடா தூங்காம குழந்தைய தூக்கிட்டு நைட்டு நேரத்தில் ஜாலியாக சுத்திட்டு இருக்க என்ற ஆத்வியின் குரலில் பின்னால் திரும்பியவன், என்னை பார்த்தா ஜாலியாக சுத்துற மாதிரியா இருக்கு, அதுவும் இந்த நைட்டு நேரத்தில். ஏன் டேட் நீங்கள் வேற நேரங்கால புரியாமல் டென்ஷன் பண்ணுறீங்க? சலிப்போடு கேட்ட மகனை குதூகலமாக கண்ட ஆதி, ஒரு நாளைக்கே இவ்வளோ சலிப்புனா? 30 வருஷமா நீ எனக்கு பண்ண அலம்பலுக்கு நான் என் மித்து பைபியை தூக்கிட்டு கண்டம் விட்டு கண்டம் ஓடி இருக்கணும். இப்போ அனுபவி ரசா என மனதில் நினைத்து, சரி நான் போகிறேன், நீ டென்ஷன் ஆகாம சுத்து என்றவன் நமட்ட சிரிப்போடு செல்லவும் தந்தையை வெறியாக முறைத்து வைத்தான் ஆத்வி. மாம்ஸ் பிக் ரேட்! உதட்டை பிதுக்கி அழ தயாராக இருக்கும் தன்யாவை மூச்சு வாங்க கண்டவன், நாளைக்கு அந்த பிக் ரேட்டுக்கு வாயே இருக்காது, ஒழுங்கா இப்ப தூங்கு, இல்ல உன்னை கோஸ்ட் கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன்.
கண்களை உருட்டி குழந்தையை மிரட்டி கொண்டு இருக்கும்போதே, என்னடா நைட்ல போய் குழந்தைய மிரட்டிட்டு இருக்க? பிள்ளை பயந்தா வருமா? வெடுக்கென குழந்தையை பிடுங்கிய மித்ரா அழுது கொண்டிருந்த குட்டி கண்களை துடைத்து விட்டவள், இவ என் கூடயே தூங்கட்டும், நீ போய் படு. சிறு முறைப்பாக சொல்லி அங்கிருந்து சென்ற அன்னையை புரியாமல் பார்த்து பின் தனியாக சிரித்து கொண்டவன், என்னை விட மோசமான கேடி டாட் நீங்க. என்கிட்ட வம்பு செஞ்சுட்டு பின்னாடியே மாமா அனுப்பிவிட்டு திட்டும் வாங்க வச்சிட்டீங்கல்ல, பார்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவளை இன்னைக்கு ஒரு வழி பண்றேன். விரைப்பாக உள்ளே சென்றவன் மனைவியிடம் மொத்தமாக அடங்கிவிட்டானே. யாதவ் வெட்ஸ் ஸ்வாதி என கொட்டை எழுத்தோடு இருவரும் ஒருவரை ஒருவர் பார்வையால் விழுங்கிக் கொள்ளும் டிஜிட்டல் புகைப்படங்கள் மண்டபத்தின் வாயிலில் ஆங்காங்கே அழகழகாக வைக்கப்பட்டதோடு மண்டபமே கோலாகலமாக நிறைந்து பலத்த பாதுகாப்போடு இருந்தது. ஆதி மித்ரா ஜோடி எப்போதும் போல எவர்கிரீன் கப்பலாக தங்களின் மகனின் திருமணத்திற்கு பம்பரமாக சுழண்டு வேலை பார்த்தபடி கண்களால் காதல் வளர்த்து கொண்டிருக்க, ஆத்மியோ அவன் சிவந்த மூக்கையின் தரிசனம் கிட்டாமல் முகம் கனியாமல் வேலையை தொடர, ஆரு தனது 3 மாத கருவோடு அஜயின் பாதுகாப்பில் பத்திரமாக இருந்தாள் என்றால், அவர்கள் அருகில் உள்ள வசதியான இருக்கையில் தன் மடியில் இருந்த தன்யாவை கொஞ்சியபடி வெள்ளை வேஷ்டி சட்டையில் புன்னகை முகமாக அமர்ந்திருந்தான் விக்ரம்.